வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லாக நான் ஒரு மூவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். காந்தி, நீ எல்லையை மீறி நடந்துகிட்டு இருக்க, அதனால இன்னைக்கு உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டேன்டா. சாங்கியோ, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த ரீஇன்கார்னேஷன் சைக்கிள் மூலியமா இந்த உலகத்தை உன்னால காப்பாற்ற முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? நீ ரொம்ப பெரிய கனவு கண்டுகிட்டு இருக்க, அது எல்லாம் வேலைக்கே ஆகாதுடா. நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. சாவுடான்னு சொல்லிட்டு தாத்தா வேகமா அவனை குத்த வரவும் அவன் டக்குன்னு அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி தடுத்துட்டு தாத்தாவை பின்னாடி தள்ளி விட்டுட்டு அவனுடைய கத்தியை கீழே குத்தவும் அது பிரிஞ்சு பின்னாடி வந்து பெரிய உருவமா மாறிடுது. பர்பிள் தண்டர் 9 ஸ்வாட் அட்டாக்னு சொல்லவும் அதுல இருந்து கத்திங்க எல்லாம் தாத்தா சைடு வேகமா வந்துகிட்டே இருக்க தாத்தா அவருடைய கத்தி யூஸ் பண்ணி அந்த கத்தி எல்லாத்தையும் தடுத்துறாரு. இருந்தாலும் நிறுத்தாம அவன் கத்திங்களை அனுப்பிக்கிட்டே இருக்க அவருடைய கத்தி யூஸ் பண்ணி அந்த கத்தி எல்லாத்தையும் வெட்டி தள்ளிட்டு அமைதியா செத்து போயிடறான்னு சொல்லிட்டு அவருடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து டக்குன்னு வந்து அவனை அடிக்கவும் அந்த இடம் ஃபுல்லா பவர் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அவன் அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு வந்து கீழே நிக்கவும் நீ இந்த உலகத்தை ஐக நினைக்கிறத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா, சாவுடான்னு சொல்லிட்டு அவருடைய கத்தில பவரை வர வச்சுக்கிட்டு மேல அனுப்பவும் அவரை சுத்தி ரிங்கு மாதிரி பெருசா பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த ரிங்குக்குள்ளார இருந்து 2 பெரிய டிராகனுங்க வெளியில வருது. சாங்கி, ஒன்னால இந்த வெப்பனை தவிர வேற எந்த வெப்பனையும் யூஸ் பண்ண முடியாது, அதனால நீ எனக்கு சரியான ஆப்போனன்ட்டே இல்லடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க பர்பிள் தண்டர் 9 எவனுடைய சக்தியை பண்ணி பாருடா. சாங்கியுடே, நான் உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை நான் சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு தாத்தா அவருடைய டிராகன் அனுப்ப அந்த கத்தில மோதிக்கிட்டு அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதறி அந்த பவர் எல்லாம் போயிட்டு அவன் மேல பட்டுக்கிட்டு இருந்து அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறான். ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி அவரை சுத்தி ஷீல்டு மாதிரி வர வச்சு அந்த பவர் எல்லாத்தையும் தடுக்க ட்ரை பண்றாரு. இருந்தாலும் அந்த பவர் அவருடைய உடம்ப கொஞ்சம் டேமேஜ் பண்ணிடுது. இப்ப நான் என்ன பண்றது? ரீஇன்கார்னேஷன் பவுல் மூலியமாவும் என்னால அதை தடுக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு நானும் சாவ போறேன் தான் நினைக்கிறேன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு சோல் பாடி சுத்திக்கிட்டு இருக்கிறத தாத்தா பாத்துறாரு. நான் எந்த இடத்துல இருக்கேன்? நான் என்ன பறந்துகிட்டு இருக்கேன்? இந்த சோல் எப்படி இந்த வாய்டுக்குள்ளார வந்துச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை எதனா வெடிப்புன்னு காரணமா உள்ளார வந்துட்டு இருக்குமோன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய உருவத்தை வர வச்சிடறாரு. இவன் தான் நம்ம அனிமோட ஹீரோ. யாரு நீ? நான் எப்படி இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத கவனமா கேளு. நீ ஆல்ரெடி செத்து போயிட்ட. உன்னுடைய சொல் தெரியாம இந்த இடத்துக்குள்ளார வந்துருச்சு. நான் நினைச்சேன்னா இந்த ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி உன்னை திருப்பி காப்பாற்ற முடியும்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. என்ன காப்பாற்ற போறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் ஒரு குழந்தைய காப்பாற்ற போய் தான் செத்து போயிட்டேன். ஆனா நான் இந்த இடத்துக்கு வந்ததெல்லாம் வாய்ப்பே இல்லையா? நான் உண்மையிலேயே அப்ப செத்து தான் போயிட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு சொல்லி புரிய வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு டைம் இல்லடான்னு சொல்லிட்டு தாத்தா 2 ஸ்க்ரோலை வர வச்சு வேகமா அதுல இருக்கிற பவர் எல்லாத்தையும் ஹீரோவுடைய கண்ணுக்கு முன்னாடி காட்டிட்டு அவனுடைய உடம்புக்குள்ளார அனுப்பி விட்டுறாரு. இதுதான் சோர்ட் ஆஃப் சைலன்ஸ் டெக்னிக். இது உனக்கு சோட யூஸ் பண்ற எல்லா டெக்னிக்கும் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்க்ரோலையும் ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார அனுப்பிடுறாரு. ஹீரோ மண்ணு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்துட்டு இது ரொம்ப நல்லாவே இருக்கு. வயசானவரே, என்கிட்ட எந்த ஒரு காசு இல்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நீங்களாவே தான் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க நினைச்சீங்க, அதனால நான் உங்களுக்கு காசு எல்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன நடக்குது? உங்களுடைய உடம்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிட்டு இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஹீரோ கேட்க என்னுடைய சொல் பயங்கரமா டேமேஜ் ஆயிருச்சு, அதனால என்னால ரீஇன்கார்னேஷனை யூஸ் பண்ண முடியாது. இப்ப என்னுடைய உடம்பு மறைஞ்சு போயிடும், அதனால நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பவுல்ல இருந்து டிராகனை வெளியில வர வச்சு ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார அனுப்பிடுறாரு. கூடவே அந்த பவுலையும் சேர்த்து ஹீரோவுடைய உடம்புக்குள்ளார அனுப்பி விட்டுட்டு ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி நீ உன்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிக்க முடியும். உன்னால பிராக்டிஸ் பண்றது மூலியமா சீக்கிரமா எல்லாத்தையும் கத்துக்க முடியும். இந்த ரீஇன்கார்னேஷன் பவுல் வந்து அப்படியே தாத்தா சொல்லிட்டு இருக்க சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்த காட்டுறானுங்க. ஹீரோ எழுந்துட்டு என்னுடைய தலை பயங்கரமா வலிக்குது, நான் எங்க இருக்கேன்னு தெரியலேன்னு கத்திக்கிட்டு இருந்துட்டு ஒரு நிமிஷம் இரு, இது என்ன இடம் தெரியலையே, நான் இப்ப எங்க இருக்கேன்னு தெரியலையேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க லிங்க் விங்கு உக்காந்துக்கிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு என்ன யூஸ் பண்ண போறியா இல்லையா, ஆனா உனக்கு பேட் லக்கு தான் வந்து சேரும் அவ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது பேட் லக்கான்னு ஹீரோ சொல்லவும் டக்குன்னு அந்த இடத்துல கதுவை உடைச்சுக்கிட்டு ஹியூன் ஃபெங்ஷா வந்துட்டு இன்னைக்கு உனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் எவ்வளவு பெரிய கல்யாணம் வெட்டி
வெட்டிங்கை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நீ என்னடானா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவ அழுதுகிட்டு இருக்க. இவ போய் சொல்லிக்கிட்டு இருக்கா, இவளை நம்பாதீங்க, நான் இவளை எதுவுமே பண்ணல, என்ன நல்லா மாட்டி விட்டாடா இவ, அவனை விடாதீங்கடா, போய் இழுத்துக்கிட்டு வாங்கடான்னு அவரு சொல்லவும், டே இருங்கடா, டே நான் சொல்ல வரத முதல்ல கேளுங்கடா, அவ போய் சொல்றாடா, அவளை நம்பாதீங்கடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, என்னது என்ன நடந்துச்சுன்றத நீ சொல்ல போறியா, நடந்த விஷயத்த எல்லாத்தையும் தான் நாங்களே பார்த்துட்டுமே, இதுக்கப்புறம் நீ என்னடா சொல்ல போற, டே அவ என்னை ஏமாத்திட்டாடா, நம்புங்கடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் ஏன்டா உன்னை நம்பணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவுடைய மூஞ்சிலே அடிச்சிடறோம். பார்த்தா வெளியில நின்னுகிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் குயின் ஃபேமிலி எவ்வளவு சிறந்த ஃபேமிலி, ஆனா ஒரு லூசரை போயிட்டு அவங்களுடைய மருமகனை தேர்ந்தெடுத்து இருக்காரு அப்படின்னு எவனோ சொல்லிக்கிட்டு இருக்க. டே அந்த மாதிரி எல்லாம் இந்த இடத்துல பேசாதரான்னு இன்னொருத்தன் எவனோ சொல்றான். கல்யாணத்துக்கு வாழ்த்துக்கள், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருங்க, எல்லாம் ஜாலியா இருங்கன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா எல்லாரும் வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க, ஹீரோவை தூக்கி வெளியில போட்டுறானுங்க. இவ்வளவு பெரிய கல்யாணம் நடக்க போறப்ப குயின் ரெசிடென்சியை விட்டு மாப்பிளைய தூக்கி வெளியில போட்டு இருக்காங்களே, யாரு இந்த காரியத்தை பண்ணாங்கன்னு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் இவன் தானே மாப்பிள்ளை, இவனுங்க என்னடா ஆயிடுச்சுன்னு சுத்தி இருக்கிறவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் உனக்கு தெரியாதா, இவன் வந்து அந்த லிங்க் குயிங்கு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான்டா அவ. இன்னைக்கு அவ கல்யாணத்துக்கு வந்திருக்கான், ஆனா இவங்க 2 பேரும் ஒரே ரூம்லயே இருந்திருக்காங்கடான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. அதை குடுடான்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட புடிங்கிட்டு, நீ என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டுறான். டேய் நான் எதுவுமே பண்ணலடா, ஏன்டா எல்லாரும் என்ன போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நம்புங்கடா, இவன் இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவளை மாதிரி நல்ல பொண்ணுக்கு இவனை மாதிரி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவனை போயிட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களேன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோ கிங் மோவே வந்துட்டாங்கன்னு எவனோ ஒருத்தன் சொல்ல, அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய ஒய்ஃப் வரான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க, பார்த்தா அது ஒரு வயசான கேள்வியாட்டம் இருக்கு. ஏமா பேய் என்ன காப்பாத்துங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன், இவன் மூஞ்சி நல்லாவே இல்ல. டேய் சீக்கிரமா போயிட்டு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வேற ஒரு மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிங்கடா, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், இவ சுத்தமா நல்லாவே இல்லை, இவ என்னுடைய ஒய்ஃப் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடா, நீ என்கிட்ட வரவே வராதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அமைதியா இருடா, இன்னும் பொண்ணு வரவே இல்லைன்னு சைட்ல இருக்கிறவனுங்க சொல்ல, சைட்ல நின்னுகிட்டு இருந்த பொண்ணு எல்லாம் நகர்ந்து போவும் ஹீரோயின் சீனா அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்கா. ஹீரோ அதை பார்த்துட்டு வாய பொழந்துக்கிறான். ஹீரோயின் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டு இருக்க, சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் வாய பொழந்துகிட்டு ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவ ரொம்ப அழகா இருக்கா இல்லையா, நகர்றா, இவ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, இவ தான் என்னுடைய ஒய்ஃப், ஆமா இவ தான் என்னுடைய ஒய்ஃப்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் நடந்து வரது எல்லாத்தையும் பார்க்க ஹீரோவுடைய கண்ணுக்கு ஏதோ ஒரு தேவதை நடந்து வர மாதிரி தெரியுது. அவன் முகத்தை மூடி வச்சுக்கிட்டு இருந்த துணியை எடுத்துட்டு அவளுடைய ஃபேஸ காட்டுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு வாய பொழந்துக்கிறாங்க. பார்த்தா ஹீரோயின் கொஞ்சம் சோகமா ஹீரோவை அடிக்கிற மாதிரி வரவும் ஹீரோ முட்டி போட்டுக்கிட்டு, ஒய்ஃப் நான் சொல்ல வரத நீயாச்சு கேளு, என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன், இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க, நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, நீ என்ன நம்புன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்க கொஞ்சம் பாருடா, குயின் கிங்மும் அவனை அடிக்க போறாங்க. அவனை அடிக்க மட்டும் போறது இல்ல, நான் சொல்றது கேளு, எனக்கு தெரிஞ்சு கிங் இந்த மேரேஜை கேன்சல் பண்ணிடுவாங்க, நீ வேணும்னா பாரு, அவன் பண்ண காரியத்துக்கு அதான்டா நடக்க போகுதுன்னு பக்கத்துல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை அடிக்கிற மாதிரி வரவும் அதை பார்த்துக்கிட்டு அவனுங்க 3 பேரும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோவை அடிக்காம அவனுடைய முகத்துல கைய வச்சுக்கிட்டு, அவங்க அடிச்சது உங்களுக்கு வலிக்குதான்னு கேக்குறா. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆச்சரியமாயிடுறான். இந்த இடத்துல என்னடா நடந்துகிட்டு இருக்கு, கிங் அவனை அடிச்சு இந்த இடத்துல இருந்து துரத்துவா, மேரேஜை கேன்சல் பண்ணுவான்னு பாத்துக்கிட்டு இருந்தா, அவ என்னடானா அவன் மேல இவ்வளவு அக்கறையா நடந்துக்கிறாளேன்னு நடுவுல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவுடைய கைய பிடிச்சுக்கிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் கூட வீட்டுக்கு வாங்க, எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம், வாங்க நம்ம இங்க இருந்து போலான்னு ஹீரோயின் சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ கூடவே நடந்து போயிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கா. இந்த உடம்போடைய உண்மையான ஓனருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு இருக்கிற ஒய்ஃபா, இவங்களை நான் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும், இவங்களுக்காவது நான் பெரிய ஆளாகி ஆகணும், நாளிலிருந்து நான் ஒரு புது ஆளா மாறி எல்லாரையும் என்ன திரும்பி பார்க்க வைப்பேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்க. டே யக்ஷு எங்கடா வர, அங்கே நில்றான்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். திருப்பி என்ன ஆச்சு, இந்த இடத்துல என்னதான்டா நடந்துகிட்டு இருக்குன்னு கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. யக்ஷேஷன் நீ எதுக்காகடா இங்க வந்திருக்க, உனக்கு என்னடா வேணும்னு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. டே யக்ஷு நாளானைக்கு உனக்கும் எனக்கும் லியான் சிட்டில பெரிய காம்படிஷன் நடக்க போது,
அந்த போட்டிக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான்டா ஆகணும், நான் உன்னை சேலஞ்சு பண்றேன்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னது ஃபேமிலி காம்படிஷன் ஹீரோ சொல்லவும், ஆமாண்டா அதே தான்டா, ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த போட்டியில தோத்து போயிட்டனா கிங்க விட்டுட்டு நீ போயிடணும். அதுக்கப்புறம் கிங்கு வந்து என்னுடைய பிரதர் யக்ஷி குவான் பிங்குக்கு தான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டுட்டு போகணுமான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா நடக்குது இங்க? இந்த மாதிரி ஒரு விஷயத்த இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட இல்லடான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். எப்படியா இருந்தாலும் ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஒரு வேஸ்ட், போட்டியில தோத்துட்டனா நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னுடைய பிரதர் இவள நல்லா பார்த்து பாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். கல்யாண நாள் அன்னைக்காடா இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும், இவங்க ரொம்ப பாவம்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கான். நான் என்னுடைய ஒய்ஃப் மேல எப்பயும் பெட் கட்ட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். என்னது நீ இவ மேல பெட் பண்ண மாட்டியா? அப்படின்னா நீ பயந்துட்டேன்னு தானே அர்த்தம், என் கூட நீ சண்டை போடுறதுக்கு பயப்படுற தானே, நீ இன்னும் அப்படியே தாண்டா இருக்க, பேசுறதுக்கு மட்டும் தாண்டா நீ லாக்கின்னு சொல்லிட்டு அவன் மண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சைட்ல நின்றுகிட்டு இருக்கிறவங்களும் அவனை பாருங்களாம் இன்னும் அப்படியே தான் இருக்கான், இவன் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. டேய் நான் உன்னுடைய சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்டான்னு ஹீரோ சொல்றான். அதை கேட்டுட்டு சைட்ல நின்றுகிட்டு இருந்தவனுங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறானுங்க. இவர் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்குவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்லையே இவன் கொஞ்சம் தைரியமா தான் இருக்கான். நான் இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, என்னுடைய ஒய்ஃப் எவன் வேணும்னு நினைச்சாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன், கடைசியில் அவனுக்கு சாவு தாண்டா வந்து சேரும்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி தெரிக்க விடுறான். அந்த பவர் பட்டதுல அவனும் லைட்டா பின்னாடி போயிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினுடைய கைய பிடிக்க யக்ஷி ஊசான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. குவிங் வா நம்ம வீட்டுக்கு போலான்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க. இவர் என்ன திடீர்னு வேற யாரோ மாதிரி நடந்துகிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு ஹீரோ கூட நடந்து போய்கிட்டு இருக்கா. அது அவங்க எல்லாரும் வாயை பழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வெறும் குப்பை, ஆனா திடீர்னு அவனுக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல, நான் அவனை கொன்னே தீருவேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. டே ஆக்சுவலி நம்மளுடைய குயின் ஃபேமிலியை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாடான்னு அவனுடைய மாமா சொல்லிட்டு இருக்காரு. என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு பாரு. அந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தது இந்த பாடியோட ஒரிஜினல் ஓனர், இருந்தாலும் அந்த எக்ஸிபிஷனுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த பத்தி எதனா பேசுறாரா அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கான். இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், இது எல்லாத்தையும் நீ தாண்டா செஞ்ச, உன்னுடைய அப்பா என்ன நம்பி தானடா இங்க விட்டுட்டு போனாரு, அப்ப நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா, நான் திருப்பி உனக்கு சொல்லணுமாடா, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னுடைய மாமா சொல்லிட்டு இருக்கேன். மாமா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்பத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி நான் பெரிய ஆளா அவன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஒரு புக்கை தூக்கி ஹீரோவோடைய மூஞ்சிலே அடிச்சிட்டு இங்க வாடா, குயின் ஃபேமிலியில இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு கல்டிவேஷன் பண்றன்ற பேருல சும்மா சுத்திட்டு இருக்க, இந்த கல்டிவேஷன் புக்கை நீ டாய்லெட் பேப்பரா யூஸ் பண்றியாடா, இததான் உங்க ஊர்ல கஷ்டப்படுறதுன்னு சொல்லுவாங்களாடான்னு அவனுடைய மாமா கடுப்பா சொல்லிட்டு இருக்க. இருங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, அப்பா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் தான் அவரை கல்யாணம் பண்ணி இருக்கேன்ல, அதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கிங் மூணு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு. உங்களுக்கும் எக்ஸிபிஷனுக்கும் இருக்கிற பெட்டுக்கு நடுவுல குயின் ஃபேமிலி வந்து எந்த ஒரு உதவியும் உங்களுக்கு பண்ணாதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஏன் எதுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்கறான். ஃபேமிலி காம்படிஷன்றது உயிரை உடுத்து போராடணும், அது ஒன்னும் குழந்தைங்க விளையாடுற பொம்மை விளையாட்டு ஒண்ணு இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய மனைவியை நீ ஒண்ணு கவலைப்படாத, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத மட்டும் பாரு, நான் தயாரா இருக்கேன் எல்லாத்துக்கும் ஹீரோ சொல்ல, நீங்க என்ன இந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க வெறும் லெவல் 3 பிளட் எசன்ஸ் ரிலீம்ல தான் இருக்கீங்க, நீங்க மட்டும் அந்த ஃபேமிலி காம்படிஷன்ல கலந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செத்து தான் போவீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. என்னுடைய அழகான மனைவியை என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறை இருக்கான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வெக்கப்பட ஆரம்பிச்சிடறா. என்னுடைய மனைவியை நீ ஒன்னும் வெக்கப்படாத, என் மேல நீ அக்கறை வச்சிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனுடைய மாமா அடிக்கிற மாதிரி வந்துட்டு இன்னில இருந்து நீ கல்டிவேஷன் பண்றதுல மட்டும் தான்டா போக்கஸா இருக்கணும், என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ வெளியில போயிட்டு எங்குமே சுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பின்னாடியே அடிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட விட்டுறாரு. கிங்மு அப்பா தப்பு பண்ணிட்டமா, அவனுடைய அப்பா நடந்துகிட்ட மாதிரி என்னால இவங்கிட்ட நடந்துக்க முடியல, உன்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பா எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்ல, உண்மையிலேயே நானும் இப்ப ரொம்ப கவலையா தான் இருக்கேன், ஸ்வாட் இன்டென் வெப்பன் எல்லாம் எக்ஷும் அப்புறம் லீ ஃபேமிலி கிட்ட தானே இருக்கு, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் இப்ப கொஞ்ச நாளாவே நம்ம குயின் ஃபேமிலி கூட பிசினஸ் பண்றதுக்கு தான் விரும்புறாங்க போல இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒருத்தன் வந்துட்டு மிஸ்டர் குயின் யக்ஷி ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் லீ ஃபேமிலி
ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் திடீர்னு நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி கடையை ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றோம். என்னது எந்த இடத்துல எங்களை கூட்டிட்டு போய் காட்டுறான்னு அவர் சொல்லவும் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து காட்டுறோம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சோடு இந்த இடத்துல கிடைக்கும், உங்களுக்கு தேவையான வெப்பன் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கடையில குவாலிட்டியான பொருள் தான் விற்கிறோம், 10% டிஸ்கவுண்டோட விற்கிறோம். கிட்ட வந்து நல்லா பாருங்க, இந்த சோடு எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. இதை யூஸ் பண்ணி எதுவா இருந்தாலும் ஒரே வீட்டுல வெட்ட முடியும்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு சும்மா பீல விட்டுக்கிட்டு இருக்கானுங்க போலன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு இருந்தவன் அவனுடைய சோடுல பவரை வர வச்சு சைட்ல இருக்கிறத வெட்டிடுறான். அதை பார்த்துட்டு தலைவரே எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும், எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்தாங்க இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு பெருசா நல்ல ஸ்ட்ராங்கானதா ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் காசை கொடுக்கறான். கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தவன் அவங்க 3 பேரும் மேல நின்னுகிட்டு இருக்கிறத பாத்துறான். யக்ஷி அப்புறம் லீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க எப்படிரா இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் மாஸ்டரை கண்டுபிடிச்சானுங்க, இவனுங்க எடுத்துக்கிட்டு வந்த வெப்பன் எல்லாத்தையும் அதுக்குள்ளார நம்ம ஆளுங்க எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, அப்பா நம்ம கிட்ட கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வாட் திறமை இருக்கிற மாஸ்டர் இல்லன்னு ஹீரோயின் சொல்ல, இந்த லியானி சிட்டிலே யாருக்கிட்டே ஸ்வாட் இன்டென்ட் திறமை இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த யக்ஷி அப்புறம் லீ ஃபேமிலியை சேர்ந்தவனுங்க எப்ப இந்த மாஸ்டரை கண்டுபிடிச்சானுங்கன்னு வேற தெரியலன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுறத எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்வாட் இன்டென்ட்டான்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவனுக்குள்ளார அனுப்புன பவர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வயசானவர் சொன்னதை வச்சு பார்த்தா என்னுடைய உடம்புலயும் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்குமே, அப்படின்னா அதை என்னாலையும் செய்ய முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க 3 பேரும் அந்த இடத்துல நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல அவனுங்க 2 பேர் வந்து நிக்க, இந்த வருஷம் குயின் ஃபேமிலியோடைய வெப்பன் பிசினஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா போலையாமே, நீங்க ஏன் யக்ஷி ஃபேமிலி கூட வந்து சேரக்கூடாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, இப்ப அதுக்கு என்ன, நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, உங்க 2 ஃபேமிலியால தான்டா எங்க குயின் ஃபேமிலியோட பிசினஸ் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு அவரு சொல்ல, என்னது எங்களால தான் உங்க பிசினஸ் இந்த மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கா, நாங்க என்னடா பண்ணோம், எங்களை ஏன்டா குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க, குயின் வாங்கிட்டு இந்த மாதிரி ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் வாங்கிட்டு இருக்காடான்னு அவன் கேட்டுட்டு டக்குன்னு அவனுடைய ஸ்வாட வெளியில எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க, சைட்ல நின்னுகிட்டு இருந்தவனுங்க அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சானுங்க. இதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு எங்க கிட்டயும் ஒண்ணு இருக்குடான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா சரி உங்ககிட்ட இருக்குன்னு தானே சொல்ற, அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு வந்து எங்க கிட்ட காட்டுற, அப்பதான்டா நான் நம்புவேன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் சரிதான், நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியல, நீ அந்த வெப்பனை எடுத்துக்கிட்டு வந்து காட்டு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தான் அதுக்கு ஆதாரம், உன்கிட்ட அந்த மாதிரி ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், நீ உன்னுடைய வார்த்தையை மீறக்கூடாது, அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் என்னடா குயின் ஃபேமிலியோடைய வெப்பனை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு அவனுங்க 3 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோவுடைய மாமா அவனுங்களை கடுப்பா பார்த்துக்கிட்டு இருக்க, அவனுங்க 2 பேரும் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவர் பண்றதெல்லாம் பார்த்தா குயின் ஃபேமிலி கிட்ட ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பன் இல்லைன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு ரெப்புடேஷனும் வராது, அவங்களுடைய பிசினஸ் இதோட அழிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன்டான்னு ரைட் சைட்ல இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. மிஸ்டர் குயின், ஸ்வாட் இன்டென்ட் இருக்கிற வெப்பனை நான் எங்க போயிட்டு எடுத்துக்கிட்டு வரதுன்னு அவர் வந்து கேட்கவும், முதல்ல நீங்க போயிட்டு நான் பர்சனலா சேர்த்து வச்சிருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாங்க, அந்த வெப்பன் எல்லாம் ஸ்வாட் இன்டென்ட்டோடைய சக்திக்கு ஒன்னும் குறைஞ்சது இல்ல, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க, ஆனா மிஸ்டர் குவின்னு அவரு சொல்லவும் சீக்கிரமா போயிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாங்கன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, சரி நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்ப ஆக்ஷனுக்கான நேரம் வந்துருச்சுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா கால் ஈரமாவது எனக்கு கீழே குனிஞ்சு பார்த்தா நாயை அவன் மேல சுச்சா போயிடுது, நாயை இந்த மாதிரி நான் சீனை ஒரு டைலாக் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயா என்ன அசிங்கப்படுத்துவன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துல தான் வெப்பன் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்கானுங்களா, இந்த ஸ்வாட் எல்லாம் பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கே, என்னால இதுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, என்னுடைய ஸ்வாட் இன்டென்ட் சக்தியை யூஸ் பண்ணி எனக்கான வெப்பனை நான் கண்டுபிடிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சு அந்த கத்திங்க சைடு அனுப்ப, ஒரு கத்தியில மட்டும் பவர் வந்து மேல பறந்து வர, பார்த்தா சைட்ல இருக்கிற கத்திங்களுக்கும் பவர் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த கத்தியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு டக்குன்னு அவனை சுத்தி வேக வேகமா வர வச்சுக்கிட்டு இருக்கான். நான் இதை வெற்றிகரமா செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஸ்வாட் எனக்கு தான், அந்த ஓல்டு மேன் சொன்னது எல்லாம் உண்மைதான் போல இருக்கு, இது எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு, இந்த இடத்துல இன்னும் நிறைய வெப்பனுங்க எல்லாம் இருக்கு, அந்த வயசானவர் கொடுத்துட்டு போன பவுலை யூஸ் பண்ணி இந்த வெப்பன்ல இருக்கிற சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா ஒருவேளை என்னுடைய கல்டிவேஷன் சக்தி கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, இது ரொம்ப சிறந்த விஷயம் சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க, யங் மாஸ்டர் வெளியில எந்த மாதிரி நிலைமை போய்கிட்டு இருக்கு, இந்த நேரத்திலயும் நீங்க ஸ்வாட திருட்டிக்கிட்டு போறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்ல நீங்க தப்பா
தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு இந்த சோடையெல்லாம் திருடிக்கிட்டு போறதுக்காக வரல. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த வெப்பன் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போலான்னு ஹீரோ சொல்ல, என்ன உண்மையாவா சொல்றீங்க? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீங்க இங்க வந்தீங்களான்னு அவன் கேட்க, ஆமாண்டா நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான்டா இந்த இடத்துக்கு வந்தேன். இன்னும் என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சீக்கிரமா வா, எனக்கு ஹெல்ப் பண்ணு தூக்குறதுக்குன்னு ஹீரோ சொல்லவும், எஸ் யங் மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் வெளியில தூக்கிக்கிட்டு வர, எப்படியோ ஒரு திட்டம் போட்டு நான் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு, மாமா இந்த வெப்பனை தூக்கிக்கிட்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன், நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ட்வின் ஃபேமிலியில இருக்கிற இந்த வெப்பன் எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்கான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் கேட்க, சரியா சொன்னீங்க, இது எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் திறமை இருக்கு, நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களான்னு ஹீரோவுடைய மாமா கேட்க, ஒரு தடவை நான் இதை ஒழுங்கா பார்த்தனா போதும், அதுலயே நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை சுத்தி வர ஆரம்பிக்கவும் ஹீரோவுடைய மாமா கொஞ்சம் கடுப்பா நின்னுகிட்டு அவனே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவன் அந்த பாக்ஸை ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு டக்குன்னு அவனுடைய கத்தியை மேல அனுப்பிட்டு, குவின் இந்த ஸ்வாட் எல்லாத்துலயும் ஸ்வாட் இன்டென்ட் சக்தி இருக்குன்னு தானே சொன்னீங்க, இந்த ஸ்வாட் எல்லாத்துலயும் அந்த மாதிரி சக்தி இருக்கா இல்லையான்றத நான் இப்ப கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கத்தியில பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் இருடான்னு ஹீரோவுடைய மாமா கத்துறாரு. அவன் அதையெல்லாம் கண்டுக்காம டக்குன்னு அவனுடைய பவர் அனுப்ப அந்த பாக்ஸை உடைச்சுக்கிட்டு வந்து அந்த இடத்துல இருந்த கதுவை சுக்குநூறா உடைச்சிருது. சோலி முடிஞ்சதுன்னு அந்த தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துல பயங்கரமா வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் நின்னுகிட்டு அந்த கதுவை பார்த்துக்கிட்டு இருக்க, அவனுங்க எல்லாரும் அதை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறானுங்க. பார்த்தா அந்த பர்பிள் ட்ரெஸ்காரனுடைய ஸ்வாடு உடையவும் என்னடா இங்க நடந்துகிட்டு இருக்குன்னு அவன் சொல்றான். அந்த தாத்தா வந்துட்டு என்னடா இந்த கத்தி இன்னும் உடையாமலே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இது எப்படா இந்த சக்தி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கு, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல குயின் ஃபேமிலி கிட்ட சிறந்த ஸ்வாடு எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஸ்வாடு எக்ஸு ஃபேமிலி கிட்டயும் லீ ஃபேமிலி கிட்டயும் கண்டிப்பா கிடைக்காதுடா நான் அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எக்ஸு ஃபேமிலியும் லீ ஃபேமிலியும் சேர்ந்தவனுங்களும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டானுங்க. குயின் ஃபேமிலியோட பிசினஸ் சுத்தமா அழிக்கணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப அவனுங்களே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி அவனுங்களுடைய பிசினஸை கெடுத்துக்கிட்டானுங்கடான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க ரொம்ப நல்லா வித்த காட்டினீங்கன்னு ரைட்ல இருக்கிறவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுங்களுக்கு எப்படி ஸ்வாட் இன்டென்ட் வந்துச்சுன்னு ஹீரோடைய மாமா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, இந்த வெப்பனை எல்லாத்தையும் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி தான் இதுங்களுக்கு ஸ்வாட் இன்டென்ட் சக்தியை வர வச்சேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். குயின் நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த மாதிரி நடந்துருச்சு. இன்னைக்கு நடந்த மாதிரி இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு எப்பயும் தொல்லை கொடுக்க மாட்டோம், குட் பை வாடா போலான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லவும், குட் பை நானும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்ப போவ ஹீரோ குறுக்கால வந்து நின்னுகிட்டு, 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்கடா, என்னுடைய குயின் ஃபேமிலிக்கு வந்து இந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடலாம்னு நினைக்கிறீங்களா, இது தப்பு இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், டே எக்ஸு இப்போ உனக்கு என்னடா வேணும், நாங்க என்னடா பண்ணணும்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், உன்னுடைய வெப்பனை யூஸ் பண்ணி என்னுடைய வெப்பனை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா உங்களால தானடா என்னுடைய குயின் ஃபேமிலியோடைய டோர் உடைஞ்சிருச்சு, இதுக்கு என்னடா பதில் சொல்றீங்கன்னு ஹீரோ சொல்லவும், அட அவ்வளவுதான் விஷயமா, இது வெறும் டோரு தானே, இதுக்கு கொஞ்சமா தான் காசு செலவாகும், அந்த டோருக்கு பதிலா நாங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்துறோம், எவ்வளவு அதுன்னு சொல்லுங்கன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லவும், ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, அந்த டோர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பீனாக்ஸ் சீனாக்ஸ்ன்ற ஒரு உட்டால உருவாக்குனாங்க, நான் ஒன்னும் அதிகமாலாம் கேட்க போறது இல்ல, அந்த டோருக்கு நீங்க வெறும் 10,000 டேல்ஸை கொடுத்தா போதுன்னு ஹீரோ சொல்லவும், என்னது 10,000 டேல்ஸாடான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அதை கேட்டுட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் சொல்றது எல்லாம் உண்மைதானா, அந்த டோர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி போனக்ஸ் சீனாக்ஸ்ன்ற உட்டாலியாட உருவாக்குனாங்க, அது எல்லாம் உண்மையா பொய்யாடான்னு சென்டர்ல இருக்கிறவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ரொம்ப நிலவன் தான் போல இருக்கு, இந்த மாதிரி நேரத்திலயும் நம்மளுடைய குயின் ஃபேமிலியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க, டே யக்ஷு நீ குயின் ஃபேமிலியில ஒரு நாய் மாதிரி தான்டா வாழ்ந்துகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி பேச விடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, டே யக்ஷு குயின் ஃபேமிலியோட மருமகன்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை பத்தி நீ தப்பா பேசியிருப்பன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி தெரிச்சுக்கிட்டு அனுப்ப, டே குவின்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் கடுப்பா சொல்லிட்டு இருக்க, பிரதர் நம்ம இன்னைக்கு நல்லா இவனுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம், போன போது வெறும் பணம் தானே, அதை கொடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லவும், ஓகேன்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிடுறான். இந்தாடா டே ஆளுக்கு 5,000 டேல்ஸை கொடுக்குறோம், மொத்தமா சேர்த்தா 10,000 டேல்ஸ் வந்துருச்சுறான்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க, என்னது பணமா கொடுக்குறானுங்களா, இவனுங்க காசை கொடுக்கறத நினைச்சு வருத்தப்படவே இல்லை, இன்னும் இவனுங்க சந்தோஷமா தான் இருக்கானுங்க, இவனுங்களை நான் இப்படியெல்லாம் விடக்கூடாது, இவனுங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, சாரி என்ன மன்னிச்சிருங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றது உங்களுக்கு சரியா புரியல போல இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, என்னடா உனக்கு இந்த காசு வேணுமா வேணாமா, இல்லைன்னா நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்ப போறோம்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா ஒரு ஆளுக்கும் 10,000 டேல்ஸ்ன்னு சொன்னேன், நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும், என்னதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக் ஆயிட்டு, டி எக்ஸியோ நான் உன்னை சும்மா
விட மாட்டேன்டா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேடான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பிரதர் போன போது வெறும் காசு தானே கொடுத்துட்டு வாங்க, நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது, நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பிதான் ஆகணும், நான் சொல்லறத ஒழுங்கா கேளுங்கன்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவனும் காசை கொடுக்க ஹீரோ அதை வாங்கிட்டு திருப்பி அடுத்த தடவை வாங்க பாய், எப்படியோ நம்ம குடும்ப செலவுக்கு அமௌண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு டாக் இருக்குடா, நான் சொல்லவே மறந்துட்டேன், இதை நீங்க அடிக்கலாம் உதைக்கலாம், அதுக்கு பதிலா நீங்க காசை கொடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம்டான்னு ஹீரோ சொல்லிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். யக்ஷுன்னு அவங்க மாமா கூப்பிடவும், மாமா பாத்தீங்களா நான் எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு அவங்க மாமா அந்த பணத்தை புடுங்கவும் ஹீரோக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. போயிட்டு கல்டிவேஷன் பண்ற வேலையை பாடுறான்னு மாமா சொல்லிட்டு இருக்க. மாமா அந்த பணம் எல்லாம் என்னுடையதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன சொன்ன, நீ சொன்னது எனக்கு தெளிவா புரியலன்னு அந்த குச்சி மாதிரி இருக்கிறத காட்டவும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து ஓடிடுறான். மாஸ்டர் இந்தாங்க இந்த சோடை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அவரு கொடுக்கவும், இந்த சோடை இதுக்கப்புறம் எவனுமே தொடக்கூடாது, ஆனா இந்த சோடையில இப்ப சோடை இன்டென்ட் சக்தி வந்துச்சுன்னு ஹீரோடைய மாமா கேட்க, வெளிய ஆளுங்களை யாரையும் இதுக்கு முன்னாடி இந்த கத்தியை நான் தொடக்கூட விட்டது இல்ல, ஆனா ஒருத்தனை தவறுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. யார் அவன் சீக்கிரமா சொல்லுன்னு அவரு சொல்லவும், அது நம்ம யங் மாஸ்டர் தானே அந்த கிழமை சொல்லிட்டு இருக்க. என்னது யக்ஷுவா, ஆனா அவன் லெவல் 3 பிளட் எசன்ஸ் ரீலியம்ல தானே இருக்கான், அவனுக்குள்ள எப்படிரா சோட இன்டென்ட் சக்தி வந்துச்சு, ஒருவேளை அவனுடைய அப்பா கிட்ட இருந்து வந்த பிளஸ்ஸிங்கா இருக்கும். பிரதர் யக்ஷுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை மேல காட்டிக்கிட்டு இருக்காரு. சீனை கட் பண்ணா ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஹீரோ அந்த வெப்பன் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற இடத்துல வந்து நின்னுகிட்டு, இப்போதைக்கு என்னுடைய சக்தி ரொம்ப கம்மியா தான் இருக்கு, மாமா என்ன கண்டிப்பா நம்பவே மாட்டாரு, ஆனா குவிங்கி என்ன ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா, அவளுக்காகவாவது நான் ஏதாவது செஞ்சாகணும், அவருடைய மனசை நான் எப்படியாவது மாத்தி ஆகணும், அதுக்கு நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா ஆகணும், என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆனவனா ஆகிய தீர்வன் சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல உட்கார சைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு என்னடா இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா இல்ல, நான் இப்ப வெப்பனுங்க இருக்கிற இடத்துல தானே இருக்கேன், ஆனா இந்த இடத்துல இருக்கிற வெப்பன் எல்லாமே மெட்டல்ல உருவாக்குனது தானா, ஆனா எனக்கு நீ எந்த ஒரு ஸ்வாடுமே இல்லையே, எனக்கு எதனா ஒரு ஸ்வாடு வேணுமே பிராக்டிஸ் பண்றதுக்கு, அதான் இந்த இடத்துல இவ்வளவு வெப்பன் இருக்கேன், நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன் சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சிட்டு, இப்ப இந்த ரீஇன்கார்னேஷன் பவுல் என்ன பண்ணுதுன்றத நான் பார்த்தே ஆகணும், இந்த மெட்டல் இருக்கிற சக்தி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எதனா யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த பவுல வெளியில வர வச்சு டக்குன்னு மேல அனுப்பவும், அந்த பவுலுக்குள்ளார என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அது பெருசாகி அதை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து அதுக்குள்ளார இருந்து அந்த டிராகனும் வெளியில வந்துருது. ஹீரோ என்னவோ சொல்லவும் டக்குன்னு அந்த பவர் எல்லாம் சுத்தி போய் அந்த வெப்பனுங்களை பட்டு அந்த வெப்பன் எல்லாம் டக்குன்னு அந்த டிராகனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா அந்த கத்தியை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து டக்குன்னு அது ஒரு பால் மாதிரி மாறிடுது. இது என்னன்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரியாம பாத்துக்கிட்டு இருக்க, அந்த பால் மாதிரி இருந்தது எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இருந்து ஒரே பாலா மாறி அந்த டிராகன் கிட்ட போவும், அந்த டிராகன் டக்குன்னு அந்த பவரை ஹீரோவோட உடம்புக்குள்ளார அனுப்பிடுது. பார்த்தா ஹீரோவை சுத்தி நெருப்பு மாதிரி வந்துகிட்டு இருக்க, ஹீரோவால அந்த வலியை தாங்க முடியாம பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு அவன் காத்துல பறக்க ஆரம்பிச்சிடறான். இது என்ன ஃபீலிங், இதுதான் என்னுடைய கல்டிவேஷன் சக்தி அதிகரிச்சதுக்கான ஒரு அர்த்தமா? உண்மையிலே இந்த ரீஇன்கார்னேஷன் பவுல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு, நான் இதை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி என்னுடைய சக்தி எல்லாத்தையும் அதிகரிக்க போறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்துக்கும் பவர் வர ஆரம்பிக்குது. அந்த டிராகன் டக்குன்னு பவர் அனுப்பவும் அந்த பவர் எல்லாம் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. சீனை கட் பண்ண வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா, யக்ஷி குயின்ற பொண்ணு ஓரளவுக்கு நல்லா தான்டா இருந்தான்னு அவனுங்க பேசிக்கிட்டு போதையில நடந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு சூஃபன்ன்ற கேல தான்டா ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு, அவ ரொம்ப சாஃப்டா இருந்தான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தி அவங்கள கூப்பிடவும் அவன் டாட்டா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். திருப்பி அடுத்த தடவை வாங்க வரத்துக்கு மறந்துடாதீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா என்ன பண்றது, நம்மளுக்கு காசு கொடுக்கறதுக்காக யக்ஷு இல்லையே, நம்ம இப்ப என்னடா பண்றது, அதுதானே கொஞ்சம் வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருக்க. பர்பிள் ட்ரெஸ்காரன் என்னன்னா, நாளைக்கு நம்ம குயின் ஃபேமிலியில இருக்கிற வெப்பன் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வந்துடலாம்டா, அதுக்கப்புறமா அந்த வெப்பன் எல்லாத்தையும் வித்துட்டு அதுல வர காசு வச்சு நம்ம ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு சொல்றான். அவன் எல்லாரையும் முட்டாளாகிட்டு நம்ம ஜாலியா வந்து குடிக்கலாம்டான்னு இன்னொருத்தன் சொல்லிட்டு இருக்கான். திடீர்னு அந்த இடத்துல எவனோ ஒருத்தன் காசை தூக்கி போடவும் அதை புடிச்சிட்டு எவன அவனு சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஷீலி ஷீஷன் யக்ஷுஷன் நீங்களா, அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒருத்தனை நீங்க போட்டு தள்ளணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. 100 டெய்ல்ஸ் இருக்கு, பரவாயில்லையே ரொம்ப நல்லாதான் இருக்குன்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. யார போட்டு தள்ளணும், ஆளை மட்டும் சொல்லு
கொல்லுடான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்ல, குயின் ஃபேமிலியா சேர்ந்தா யக்ஷ ஊசாவை தான்டா நீங்க கொல்லணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னது யக்ஷ ஊசாவாடி, அவன் எங்களுடைய ஃப்ரெண்டுடா, உயிரே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன்டா. என்ன உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் பணத்தை கொடுத்தா எதை வேணும்னாலும் செய்வீங்க, பணம் பத்தலன்னா சொல்றானா, இன்னும் சில பணத்தை கொடுக்குறேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லை யக்ஷ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யக்ஷ ஊசாவா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆளு. நாங்க எல்லாரும் ஒரே நண்பர்கள், நாங்க எப்படி அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியும்னு பிளாக் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. நீ அவனை கொல்லணும்னு நினைச்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். சுத்தி வளைச்சு பேசாதீங்கடா, என்னடா விஷயம் டைரக்டா சொல்லுங்கடான்னு அவன் சொல்லவும், இந்த அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவனுக்கு 2 பேரும் சொல்ல, அவன் சிரிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டு வாங்கடா, ஒரு ஆளுக்கு 500 டேல்ஸ்ன்ற விதமா 2 பேருக்கும் 1000 டேல்ஸை கொடுக்குறான்டான்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அப்படின்னா சரி நாங்க வேலையை முடிச்சிட்டு வரோன்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ நின்னுகிட்டு அவனை சுத்தி பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பவுல கிட்ட வர வச்சு டக்குன்னு அவனுக்குள்ளார அப்சர்வ் பண்ணிட்டு, இப்ப என்னுடைய உடம்ப பார்த்தா என்னுடைய லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் தான் நான் நம்புறேன். ஆனா என்ன பண்றது, இந்த பாடியோடைய ஒரிஜினல் ஓனர் அவன் எத்தனாவது லெவல்ல இருக்கான்றது கூட ஞாபகத்துல வச்சுக்க காணும். அதனால இப்ப என்னுடைய கல்டிவேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கூட எனக்கு சரியா தெரியல. நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு சரியா புரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, அவனுக்கு 2 பேரும் கதுவை உடைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. ஹீரோ நின்னுகிட்டு அவனுங்களே பாத்துக்கிட்டு இருக்க, டே யக்ஷு, ஒரு சில பேரை நீ சாவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீ செத்து போயிடான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோவை வெட்டுறதுக்கு வரவும், ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு இவனுங்க ஷீலி அப்புறம் ஷீஷன் தானே, என்ன விஷயம், ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நம்ம எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்னா தானடா ஒயின் குடிப்போம், இப்ப என்னடா உங்களுக்கு ஆச்சுன்னு ஹீரோ கேட்கவும், அதை பத்திலாம் இப்ப நீ பேசிக்கிட்டு இருக்காத, அதுக்கான நேரம் ஒண்ணு இப்ப இல்லடா, ஒரு பிரதர் மாதிரி தானடா நீ எங்களை நடத்திக்கிட்டு இருந்த, அதனால எங்க கிட்ட எதுவும் புலம்பிக்கிட்டு இருக்காத, நீயே உன்னை சாவடிச்சுக்கோ, அதுதான் நல்லது, உன்னுடைய வலியும் அதனால குறையும்னு பர்பிள் ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு, யாரா என்ன சாவடிக்க சொல்லி உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, உங்களை என்னுடைய பிரதரா நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனால உங்களை மன்னிச்சு விட்டுறான்டா, யாருன்றத சொல்லுங்கடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவன் சிரிச்சுட்டு, யக்ஷு நீ உன்னையே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கடா, நீ ரொம்ப அதிகபட்சமா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆளுலாம் இல்லடான்னு சொல்லிட்டு பிளாக் ட்ரெஸ்காரன் சிரிச்சுக்கிட்டு இருக்க, இப்ப நீ உன்னையே நீ சாவடிச்சுக்கலன்னா நான் உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுறேன்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு மேல ஏக்கிறவும் 3 பேரா பிரிஞ்சு அவன் வந்துகிட்டு இருக்க, ஹீரோ அவனுடைய கத்தியை வெளியில எடுக்கிறான். டக்குன்னு அவன் வெட்ட வரவும் அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனுங்களை வெட்ட, அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து காணாம போயிடுறானுங்க. திருப்பி அவனுடைய வெப்பனுங்க எல்லாத்தையும் அவன் அனுப்பிட்டு இருக்க, ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோ டக்குன்னு அவனுடைய கத்தியில இருந்து பவர் அவன் சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். ஹீரோ திருப்பி எகிரி அடிக்க வர திருப்பி அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவன் தடுத்துறான். டக்குன்னு பவர் அனுப்பவும் அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சிட, ஹீரோ டக்குன்னு குத்த வரவும் அதுல இருந்து அவன் தப்பிச்சிடறான். அப்படியே 2 பேரும் காத்துலயே பறந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, டக்குன்னு ஹீரோ அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனுடைய கத்தியை தடுத்துறான். ஹீரோ டக்குன்னு கீழே வந்துட்டு அவனுடைய கத்தியில இருந்து பவர் அவன் சைடு அனுப்பவும் அதுல இருந்து அவன் நகர்ந்து தப்பிச்சுட்டு, டே யக்ஷ ஊசா, உன்ன மாதிரி ஒரு குப்பைக்கு எங்கிருந்துற இந்த மாதிரி திறமை எல்லாம் வந்துச்சு, நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒத்தானவன் இல்லையாடா நான் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப தெரியுது இல்ல, அப்படின்னா நீ இன்னும் சீரியஸா என் கூட சண்டை போட்டு ஆகணும்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, டே யக்ஷ ஊசா, நீ வெறும் 3rd லெவல்ல தான் இருக்க, சீசன்னே உன்னை போட்டு தள்ளுறதுக்கு போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்க, அவனுங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வேகமா அந்த கத்தில இருந்து பவர் அனுப்பி அவனை வெட்டவும் அவன் அந்த இடத்துல பிளாட் ஆயிடுறான். அதை பார்த்துட்டு என்னன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு ஹீரோவை பார்த்து லைட்டா பயப்பட ஆரம்பிச்சிடறான். யக்ஷ ஊசா, சீசன் வந்து 6th எவன் பிளட் எசன்ஸ் ரிலீம்ல இருந்தான், ஒன்னால எப்படி அவனை கொல்ல முடிஞ்சிச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ ஒண்ணு கவலைப்படாதரா, நீயும் அவங்க கூட போய் சேருவ, நீ ஒன்னும் கவலைப்பட்டுக்கிட்டு எல்லாம் இருக்காத, நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஹீரோ சொல்லிக்கிட்டு கிட்ட வர, டே யக்ஷ ஊசா, என்ன மன்னிச்சிடுற, என்ன உயிரோட விட்டுறா, யார் என்ன கொல்ல சொல்லி அனுப்புனாங்கன்றத நான் உன்கிட்ட சொல்றேன்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ டக்குன்னு அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுறான். நீ சொல்லலனாலும் பரவாயில்லரா, அது யாரா இருக்குன்னு நானே கெஸ் பண்ணிட்டேன், இப்ப என்னால 6th எவன் பிளட் ரிலீம்ல இருக்கிற மாஸ்டரை கூட ஒரே வெட்டுல வெட்டி சாவடிக்க முடியும் போல இருக்கு, அப்படின்னா இந்த இடத்துல நடந்ததை வச்சு பார்த்தா நான் குறைஞ்சபட்சம் 7th லெவல் பிளட் எசன்ஸ் ரிலீம்லயாச்சும் இருப்பேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் ஹீரோ மேல பக்கம் அந்த இடத்துல ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு இருக்கா. ஏய் இங்க பாருடா, இந்த லியான் சிட்டில இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபன்னே ஆரம்பிக்க போகுதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சிடறோம். யாருமே எதிர்பார்க்காத விதமா ஃபேமஸான குயின் ஃபேமிலி ஒரு வேஸ்ட் ஆனவனை போயிட்டு மருமகனா தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஆனா இப்ப என்னடா
என்னடானா அவன் ஒரு மார்ஷல் மாஸ்டர்ன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு எங்க இருந்துரா இவ்வளவு சக்தி வந்துச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. தாயோயோ கின் ரெசிடென்ஸை சேர்ந்தவங்க மார்ஷல் மாஸ்டர் வேணும்னு சொல்லிட்டு இப்பதானே இவளை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இது நல்லதுக்கு இல்ல. நான் அவனை கொல்றத இவ பார்த்துட்டா. அது மட்டும் இல்லாம ரீஇன்கார்னேஷன் பவுல பத்தின சீக்ரெட்டும் இவ தெரிஞ்சுக்கிட்டா. அதனால நான் இவளை சும்மாவே விடக்கூடாது, இவளை போட்டி தள்ளி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்னடானா ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்து ஹீரோ கிட்ட வரவும் அங்கே நில்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திய காட்ட, ஏன் கோவப்படுற, ரிலாக்ஸா இருடா, நீ யாருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ ஒண்ணு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது, நீ எப்ப நடந்துக்கிற மாதிரியே நடந்துகிட்டு இரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்க, ஹீரோவோடைய கண்ணுல திடீர்னு என்னவோ பவர் வர ஆரம்பிச்சு அந்த தாத்தா கொடுத்த ஸ்க்ரோல் தானா அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரவும், இது அந்த தாத்தா கொடுத்த ஸ்க்ரோல் ஆச்சு, இது என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு. தாயோயோ ஆட்டுல என்னவோ பிரச்சனை இருக்கும் போல தெரியுது, எனக்கு தானாவே இது எல்லாம் தெரியுதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் என்ன எதுவும் பேசாம அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னா நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உண்மைதானா, அப்படின்னா நீங்க ஒரு மாசோயிஸ்டிக் தான் நான் சொல்லிட்டு இருக்க. கையேடுன்னு சொல்லிட்டு நான் எப்படிப்பட்டவன், நான் நல்லா இருக்கேனா இல்லையான்றத பத்தி எல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. ஆனா மிஸ், உன்னுடைய உடம்புல இருக்கிற நோயை மட்டும் நீ சரி பண்ணலனா நீ கூடிய சீக்கிரத்திலே செத்து போயிடுவ, உன்னால ரொம்ப நாள்லாம் உயிரோட வாய முடியாதுன்னு ஹீரோ சொல்ல, எனக்கு அடிபட்டு இருக்கிறத கூட இவனால பார்க்க முடியுமா, இந்த விஷயம் மத்த யாருக்குமே தெரியக்கூடாது, இவனுடைய கதையை நான் இங்கே முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கையில கத்திய வர வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவனை உயிரோடவே வாய விடக்கூடாதுன்னு அவளுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, மாஸ்டர் நீங்க ரொம்ப அற்புதமானவர், உங்ககிட்ட இருக்கிற திறமை மூலமா என்கிட்ட இருக்கிற பிரச்சனையை உங்களால பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்கு அந்த கத்தியை ரெடியா வச்சுக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையே என்னால பார்க்க முடியல, ஆனா உன்னுடைய இதயத்துல ஏற்பட்டு இருக்கிற காயத்தை என்னால தெளிவா பார்க்க முடியுது. இந்த மொத்த லியான் சிட்டிலே அந்த காயத்தை என்னால மட்டும்தான் சரி பண்ண முடியும், வேற எவனாலையும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவை குத்தம திருப்பி பின்னாடி போயிட்டு என்ன உங்களால அதை சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவளுடைய கத்தியை மறிய வச்சிடறான். கண்டிப்பா என்னால அதை சரி பண்ண முடியும், ஆனா அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னது ரூலான்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளாரே சிரிச்சிட்டு ஹீரோ கிட்ட வந்து, மாஸ்டர் உங்களால என்ன உண்மையிலேயே சரி பண்ண முடிஞ்சா இதுக்கப்புறம் நான் உங்க கூடயே இருக்கேன், என் கூடவே நீங்களும் வாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப என்னுடைய சிதக்ஷன் மூலமா உன்னால நிக்க முடியுதான்றத நான் பாக்குறேன்டான்னு சொல்லிட்டு அவளுடைய கண்ணுல என்னவோ பவரை வர வைக்கவும் ஹீரோக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சு வேற ஏதோ ஒரு இடத்துல பறந்துகிட்டு இருக்க. அந்த பபுள் வந்து அவன் மேல போடவும் அவன் நாளா பிரிய அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சு என்னவோ சரக்கு அடிச்சவன் மாதிரி நிக்க முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்க. அந்த ஸ்க்ரோல் வந்து அந்த இடத்துல இருந்ததை அடிச்சு உடைச்சிட்டு பவரை சுத்தி அனுப்ப, இப்ப என்ன நடந்துச்சு, இவன் எப்படி என்னுடைய பவர்ல இருந்து தப்பிச்சான்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை நிறுத்திட்டு திருப்பி ஹீரோவுடைய கையை பிடிச்சுக்கிட்டு, இவன் வெறும் பிளட் எசன்ஸ் ரிலீம்ல தான் இருக்கான், ஆனா எப்படி இவனால என்னுடைய பவர்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சுன்னு தெரியலையே, இவங்கிட்ட என்னவோ ஒரு திறமை இருக்குன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோவுக்கு என்னவோ ஆகிக்கிட்டே இருந்து அவளுடைய கையில இருந்து கையை எடுத்துட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவளும் என்னவோ வெக்கப்படுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி ட்ரிக் பண்றத எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்து, எனக்கு பொண்ணுங்க மேல அவ்வளோலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க. அவனுடைய மூக்குல இருந்து ரத்தமே வெளியில வந்துருது. அதை தொடைச்சிட்டு எதுவும் நடக்காத மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதை பார்த்து சிரிச்சுட்டு, என்னது இன்ட்ரெஸ்ட் இல்லையா, சரி என்னவோ ரூல்ஸ்ன்னு சொன்னீங்களே அது என்னன்றத கொஞ்சம் சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு வாய்நாள் முயக்க காசுக்காக பல பேரை கொண்டுகிட்டு இருக்கு, அதனால உனக்கு வந்து இருக்கிற டிசீஸை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியாது, ரூல்ஸும் உன்னால முயற்சா தெரிஞ்சுக்க முடியாது, என்ன நான் இப்போ உனக்கு பண்ண போற ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் ஒன்னே கேப்பேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நான் சொல்றதெல்லாம் சரிதானு ஹீரோ சொல்லவும், சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவுதான் பணம் வேணும்ன்றத சொல்லுங்க, நான் அதை உங்களுக்கு கொடுக்கறேன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நீ கின் ஃபேமிலியோட மார்ஷல் மாஸ்டர்ன்றதுனால நான் உனக்கு கிளியரா என்னன்றத சொல்றேன், இதுக்கு கீழே என்னால வாங்கிக்கவே முடியாதுன்னு ஹீரோ 3 விரல்ல காட்டிக்கிட்டு இருக்க. என்னது 3 லட்சம் டேல்ஸை கொடுத்தாதான் இவன் என்னுடைய காயத்தை சரி பண்ணுவானா, பரவாயில்ல இவன் ரொம்ப கம்மியா தான் கேட்கறான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. புரிஞ்சதா இல்லையா, 300 டேல்ஸை கொடுத்தாதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், அதில் ஒண்ணு குறைஞ்சா கூட நான் சத்தியமா உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னுடைய பிரச்சனையை நீயே தான் சமாளிச்சுக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்ன வெறும் 300 டேல்ஸ் தானா, என்னாச்சு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சதா இல்லையா, இது ரொம்ப அதிகமா இருக்குதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தனா கண்டிப்பா என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ உன்னுடைய பிரச்சனையோட அப்படியே இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு போய் சாவறது தான் உனக்கு நிலைமைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஏய் நீங்க ஏன் அதுக்கு உள்ளார கோவப்படுறீங்க, நீங்க ஒன்றும்
ஒன்றும் கோவப்படாதீங்க, அமைதியா இருங்க. 300 டேல்ஸ்ன்றது ஒன்றும் கம்மியானது இல்ல. நீங்க வேணும்னா என்னுடைய எஃபெக்ட்டை முதல்ல பாருங்க. நீங்க என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரியா தான் இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நான் முதல்ல உன்னை சரி பண்றேன். அதுக்கப்புறமா நீ எனக்கு காசை கொடுன்னு ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு அதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. சரியான முட்டாளான பொண்ணா இருக்காளே இவ. இன்யாங் மெடிசன் படி இந்த நோயை குணப்படுத்துறதுக்கு வெறும் சில நீடில்ஸே போதுமே. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு 300 டேல்ஸ் கிடைக்குதே. அதை யூஸ் பண்ணி என்னுடைய ட்ரைனிங்காக நிறைய மெட்டலை வாங்க முடியும். ஆஹா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் சரியான முட்டாளா இருக்கான். யாரும் சரி பண்ண முடியாத நோய்க்கு குறைஞ்ச அமௌண்ட்டை தான் கேட்டு இருக்கான். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவ சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த தடவை எனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு 2 பேரும் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வெளியில ஒரு நாய் வரவும், நீ முதல்ல கீழே உக்காரு, மத்த விஷயத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க இப்ப என்னதான் பண்ண போறீங்க, இது எந்த மாதிரி இருக்கும்னு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை நீ கொஞ்சம் கீழே இறக்குனா நல்லா இருக்கும், அப்பதான் என்னுடைய வேலையை சரியா செய்ய முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க என்ன பண்றாங்கன்றத நாய் வந்து கதவை திறந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க. இவ பின்னாடி இருந்து பாக்குறப்ப இவ்வளவு அழகா இருக்காளே. என்னால இதை தொட முடியலையே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்னு அவ கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் என்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஊசிங்களுக்கு பவரை வர வச்சு நாய்கிட்ட அனுப்பவும் அந்த நாய் அந்த இடத்துல இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடிடுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சு என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க. அதுல இருந்து ஒரு ஊசி வந்து அவளுடைய முதுகுல குத்தவும் அவளால வலி தாங்க முடியாம ஆணு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு எல்லா கத்தியும் வர வச்சுக்கிட்டு இருந்து அதுங்க எல்லாத்தையும் வேக வேகமா அனுப்பிக்கிட்டு அவளுடைய முதுகுல குத்தவும் அவளால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. அந்த கத்தி எல்லாம் டக்குன்னு அவளை சுத்தி வந்துகிட்டு இருந்து அவன் முதுகுல குத்தவும் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி பவர் தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஹீரோவா அந்த ஊசிங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா வித்த காட்டிக்கிட்டு இருக்கான். திருப்பி அந்த கத்தி எல்லாத்தையும் அவன்கிட்ட சேர்த்துட்டு அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் அவளை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருந்து தானாவே மேல அவன் பறந்து போவ அவளுடைய உடம்புல இருந்து என்னவோ பவர் எல்லாம் வெளியில போவ அவ ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் பண்ண காரியத்தால என்னுடைய உடம்பு திருப்பி சரியாயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, பார்த்த வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கியாடான்னு அவ கேட்க, அதெல்லாம் நீ ஏன் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறம் பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, காசை கொடுன்னு ஹீரோ கேட்கவும் 300 டேல்ஸ் தானே, அதை கொடுக்காம நான் எங்கடா போயிட போறேன், இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட காசை கொடுக்கவும் வெறும் சில ஊசிங்களை வச்சு அவளுடைய நோயை சரி பண்ணிட்டு அதுக்கு எனக்கு 300 டேல்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் சரியான முட்டாளா இருக்கான்னு அவ சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து, நீ கிவின் ஃபேமிலியோட மருமகன் தானே, ஆனா உன்கிட்ட காசு இல்ல போல இருக்கே, அதுக்காக தானே நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம்னு ஹீரோ சொல்லவும், பிரதர் ஆக்சுவலி உங்ககிட்ட இருக்கிற திறமைக்கு நான் உங்க கூட ஒரு டீல் வச்சுக்கலான்னு இருந்தேன், அதை நீங்க மறந்துருங்கன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பவும், என்னது டீல் வச்சுக்கலாமா, என்ன டீல்ன்றத சொல்லுன்னு ஹீரோ சொல்லவும், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அது என்ன நோயின்றது எனக்கு தெரியல, உங்ககிட்ட இருக்கிற திறமை மூலியமா அந்த நோயை சரி பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன், நீங்க மட்டும் அதை சரி பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் 200 டேல்ஸ் கொடுக்குறேன்னு அவ சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்ல, நீ என்ன இன்னும் என்ன குறைச்சி எடு போட்டுக்கிட்டு இருக்கியா, 500 டேல்ஸ் கொடுத்தாதான் நான் சரி பண்ணுவேன், அதுக்கு கீழே ஒன்னு குறைஞ்சாலும் வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால 300 டேல்ஸுக்கு மேல ஒன்னு கூட கொடுக்க முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்ல, எனக்கு ஓகே வா நம்ம போலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட தரன்னு இழுத்துக்கிட்டு ஓடிடுறான். இது வரைக்கும் நான் பிரைஸ் செட் பண்ணதுல இதுதான் ரொம்ப கம்மியான பிரைஸ், ஆனா இதுக்கே இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவளுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்குள்ளார எவனோ ஒருத்தனை போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு யோயோ நடந்து வந்துட்டு யூ ஃபேங் ஹாய்னு சொல்லிக்கிட்டு இருக்க, தாயோ நீயா, உனக்கு இப்ப என்ன வேணும், எதுக்காக இங்க வந்திருக்க, என் கிட்ட வராத, என் கிட்ட வந்தனா நான் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவேன் அவன் சொல்லிட்டு இருக்க. டேய் நான் சொல்றத நீ ஒழுங்கா கேளு, இதுக்கு முன்னாடி நான் ஏன் உன்னை பிடிச்சுக்கிட்டு வந்தேன்னா என்னுடைய உடம்புல இருந்த இன்ஜுரிய பத்தி உனக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த விஷயத்த மத்தவங்க கிட்ட நீ பரப்பிடுவேன்ற ஒரு பயம்தான், ஆனா நான் இப்போ உன்னை போக விடுறேன், அது மட்டும் இல்லாம என்னுடைய மனசை இப்ப நான் மாத்திக்கிட்டேன், அதனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன்னு அவன் சொல்ல, அவன் பயந்துகிட்டு நீ இந்த மாதிரி நல்ல விதமா பேசுறப்பதான் எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு, என்ன பயமுறுத்தாதன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து நான் சொல்ற விஷயத்த நீ செஞ்சனா உன்னுடைய அப்பா உனக்கு கொடுத்த பாய்சன்னா நான் திருப்பி சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி அவனுடைய சங்கிலிய கைட்டி விடவும், என்னது உங்களால அந்த பாய்சனை சரி பண்ண முடியுமா, அது எப்படி உங்களால முடியும்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா என்னால முடியும்டா, நீ வேணும்னா பாடுறான்னு அவ
சொல்லிட்டு இருக்க? நீங்க உண்மையிலேயே தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சீக்கிரமா என்னுடைய உடம்ப சரி பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். யக்ஷு உள்ளார வாடான்னு யோயோ சொல்லவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு சரி நான் இவனை முதல்ல செக் பண்ணி பாக்குறேன். ஐயோ நீ ஹீரோ பயந்துகிட்டே உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வில் ஆஃப் ஃப்ளவர் டிசீஸ் வந்துருச்சு, இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லவும் ஹீரோ சொல்றத கேட்டுட்டு அவனை தொட்டதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்து டக்குன்னு அவனை உதைச்சிடறா. பார்த்தா அவன் அந்த வீட்டுக்கு மேல வந்து திருப்பி கீழே போய் விழுந்துடுறான். உங்களுக்கு தாண்டா வில் ஆஃப் ஃப்ளவர் டிசீஸ் இருக்கு, உங்க மொத்த குடும்பத்துக்கும் தாண்டா அந்த நோய் இருக்கு, நீ என்னடா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிக்கிட்டே அவன் அழுவ ஆரம்பிச்சுட்டு இது என்னுடைய அப்பா பண்ண தப்பு தான், அவன் கொடுத்த பாய்சனால் தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால வெளியில இருக்கிற எந்த ஒரு பொண்ணும் கூடயும் சுத்த முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கிறது லேடிஸுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா யாருமே என்ன அப்ரோச் பண்ண மாட்டாங்க, யாருமே என் கூட வர மாட்டாங்க, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். பார்த்தா ஹீரோவுடைய கண்ணுல திருப்பி அந்த ஸ்க்ரோல் வந்து நிக்கவும் அவனுடைய உடம்ப சுத்தி என்னவோ பவர் வர மாதிரி ஹீரோவுடைய கண்ணுக்கு தெரியுது. இதை எல்லாத்தையும் வச்சு பார்த்தா என்னால இதை சரி பண்ண முடியும் தான் நான் நினைக்கிறேன் ஹீரோ சொல்லவும் நிஜமா உன்னால இதை சரி பண்ண முடியுமான்னு யோயோ கேட்க நான் இப்ப என்ன பண்றது, இதுக்கப்புறம் யாரு கூடயுமே என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்க. சரி நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உன்னுடைய மேல இருக்கிற ட்ரெஸ் மட்டும் கைட்டு நான் உன்னை சரி பண்றேன்டான்னு ஹீரோ சொல்லவும் ஓகேன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அவனுடைய ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டுட்டு போய் பெட்டில் படுத்துக்கிறான். என்னடா நீ கண்ண முடிய தரகத்துக்கு உள்ளார உன்னுடைய ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டுட்டு போய் படுத்துக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நான் கொஞ்சம் ஃபாஸ்டானவன் தான், உன்னுடைய வேலையை நீ ஸ்டார்ட் பண்றான்னு அவன் சொல்லவும் உனக்குலாம் அசிங்கன்றதே இல்லையாடான்னு ஹீரோ சொல்லவும் இவனை சும்மா விட்டது தான் நான் பண்ண தப்பு, இவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி இருக்கணும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டே நவராம இருடா, அப்பதான்டா என்னால சீக்கிரமா அதை சரி பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கான். நான் திருப்பி பயப்படியே சரியாயிட்டேன் பிரதர் யக்ஷு, உங்களுடைய இந்த மெத்தட் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, என்னுடைய மனசார நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். உன்னுடைய தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒண்ணு தேவையில்லடா, அந்த 300 டேல்ஸை கொடுங்கன்னு ஹீரோ கேட்கவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த காசை கொடுக்க என்னது வெறும் 300 டேல்ஸ் தான் நான் அவன் சொல்லிட்டு இவ ஏதோ பெரிய டாக்டருங்களை கூட்டிட்டு வருவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவன் என்னடானா இந்த 300 டேல்ஸ் கொடுத்து இந்த விஷயத்தை முடிச்சிட்டாலே, அது மட்டும் இல்லாம என்ன வேற சத்தியம் பண்ண வச்சுட்டாலேன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்க. என்னடா உனக்கு இது பத்தலையா, வேற எதனா வேணுமான்னு வெள்ளை ட்ரெஸ்காரனை கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா கொடுத்த பாய்சனை இவன் ஈஸியா சரி பண்ணிட்டான். அப்படின்னா யக்ஷு எனக்கு தெரிஞ்சு சிம்பிளான ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை, அதனால இவன் கூட நான் ஒரு நல்ல நண்பனா இருக்க போறேன் அதுக்கப்புறம் எனக்கு எதனா ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இவனை வச்சு நான் சரி பண்ணிக்குவேன், அது மூலியமா எனக்கு தான் ப்ராஃபிட் வரும்னு அவனுக்குள்ளே சொல்லிட்டு இருந்துட்டு பிரதர் யக்ஷு வாங்க நம்ம 2 பேரும் டவுன் ஸ்டைல்ல இருக்கிற ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு குடிக்கலாம்னு அவன் சொல்லவும் என்னன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ண வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேஜ்ல யோயோ நின்னுகிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. உங்களுடைய ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி பிரதர் ஃபேங், நீங்க சொன்னது மூலியமா இதுக்கப்புறம் என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை கொஞ்சம் ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி 7th லெவல் பிளட் எசன்ஸ் ரிலிம்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது நான் வெறும் 6வது லெவல்ல தான் இருக்கேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். பிரதர் யக்ஷு நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர், நீங்க ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை நினைச்சலாம் நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, மெடிசன் ஸ்கில் மட்டும் என்ன குறைஞ்ச விஷயமா, அது பிராக்டிஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், நீங்க ரொம்ப திறமை வாய்ந்தவர், வாங்க நம்ம சிறக்கு அடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் சரக்கு அடிக்கிறானுங்க. நீங்க 2 பேரும் வேஸ்டடா, அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நீங்க வெறும் ஒயினியா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என் மேல உங்களுக்கு எந்த ஒரு எண்ணமும் வரலையாடா. யக்ஷு நான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், நீ யக்ஷு ஃபேமிலியை சேர்ந்த யக்ஷு சென்னை தோக்கடிக்கிறதுக்காக பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியாமே, அது மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலி காம்படிஷன் வேற நாளைக்கு நடக்க போதாமே, உண்மையான யோயோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமா நீ எல்லாம் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யக்ஷு சென் ரொம்ப சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாம அவன் பிளட் எசன்ஸ் ரிலிமோட 7th லெவல்ல இருக்கான், நீ வெறும் 6th லெவல்ல தான் இருக்க, அந்த ஃபேமிலி காம்படிஷன் வேற நாளைக்கு இருக்கு, கண்டிப்பா நீ அந்த போட்டியில தோத்து தான் போவ, ஏன்னா உன்னுடைய சக்தி ரொம்ப கம்மியா இருக்குடான்னு யோயோ சொல்லிட்டு இருக்க. நீ ஒண்ணு அதை நினைச்சு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, எனக்குன்னு தனி வழி இருக்கு, அந்த வழியில போயிட்டு நான் போட்டியில ஜெயிப்பேன் ஹீரோ சொல்லிட்டு இருக்க. என்னுடைய பிரதரை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பிளட் எசன்ஸ் ரிலிமோட லெவல் 6ல இருந்துகிட்டு அசாசின்ஸான ஷென்லி அப்புறம் சென்சான
என்ன ஈஸியா சாவடிச்சிருக்காரு. நாளைக்கு நடக்க போற போட்டியே இவர் அசல்ட்டா ஜெயிச்சிருவாரு. அதெல்லாம் இவருக்கு ஒரு விஷயமே இல்ல. நீ அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. என்னுடைய பிரதர் தனியாலாம் நின்று அந்த எக்ஸிபிஷன் போட்டியில தோக்கடிப்பாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதை கேட்டு சிரிக்கவும், சரி வாங்க நம்ம குடிக்கலாம், குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் போயிட்டு பிராக்டிஸ் பண்ணணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சீனை கட் பண்ண ஹீரோ அவனுடைய இடத்துக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்துட்டு, இந்த சில்வரும் ஒரு விதமான மெட்டல் தானே, எனக்கு தெரிஞ்சு இந்த பவுல் கண்டிப்பா இதை அப்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் தூக்கி அந்த டிராகன் கிட்ட போடவும், அதை எல்லாத்தையும் பவரா மாத்தி அந்த டிராகனை சுத்தி வர வச்சுக்கிட்டு இருக்க. இது வேலை செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ நின்னு டிராகனையே பாத்துக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இது பண்றது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு டேல்ஸ் மூலியமா ஒரு டிராப் பிளட் எசன்ஸை ரிலீஸ் பண்ணும் போல இருக்கு. அப்படின்னா 600 டேல்ஸ் ஆஃப் சில்வருக்கு 600 பிளட் எசன்ஸை இதால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மூலியமா நிறைய எனர்ஜி வரும். கண்டிப்பா அந்த எக்ஸிபிஷனை விட என்னுடைய கல்டிவேஷன் பவர் கம்மியா இருக்காதுன்றத நான் நம்புறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ இருக்கிற இடத்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்துக்கிட்டு அந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. 7th லெவல் பிளட் எசன்ஸ் ரிலீமா நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் பவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் லெவல் 8 பிளட் எசன்ஸ் ரிலீமா அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் பவர்ல அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து நான் லெவல் 9 பிளட் எசன்ஸ் ரிலீமா அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க. நான் வெறும் 300 டிராப் பிளட் எசன்ஸ் ரிலீமா மட்டும் தான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இன்னும் 300 மிச்சம் இருக்கு. மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு நவுண்டைன் ரிலீமா தொற்றுவேன் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு பிளட் எசன்ஸ் எனர்ஜி அப்கிரேட் ஆகும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனை சுத்தி பவர் எல்லாம் தெரிச்சுக்கிட்டு போவான். அந்த வீட்டை சுத்தியும் பவர் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கத்த அவங்க பார்த்துட்டு, என்னது லெவல் 9 ஆன அவ சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி சின்ன லியான் டவுன்ல இந்த மாதிரி ஒரு ஆளா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ஆன்சிஸ்டர் வாய்ந்த பூமி, இவனால அந்த மாதிரி சக்தி அதிகரிக்க முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அவனுடைய பிளட் எசன்ஸ் ரிலீம் வெறும் 9th லெவல்ல தான் அப்டேன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு சக்தியை அடைஞ்சவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அவரு தான் இந்த உலகத்தோடைய 9 ஸ்வார்ட்ஸ்மேன் சியான் ஜிங்காக்குன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நான் என்னுடைய சக்தியை 6th லெவல்ல இருந்து 9th லெவலோடைய எசன்ஸ் ரிலீமுக்கு வர வச்சுட்டேன். நான் அதுக்கு வெறும் 300 டிராப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 300 மிச்சம் இருக்கு. இது மூலியமா என்னால அவுண்டைன் ரிலீம் அடைய முடியும். பிளட் எசன்ஸ் ரிலீமோடைய 9th லெவல்ல உடைச்சிக்கிட்டு என்னுடைய சக்தி அதிகரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். நாளைக்கு வேற ஃபேமிலி காம்படிஷன் வேற இருக்கு. அதனால சோம்பேறித்தனமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திருப்பி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறான். சீனை கட் பண்ணா லியான் சிட்டியோட 5வது போட்டி ஆரம்பிக்க போதுன்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்க. எக்ஸிபிஷனும் இன்னொருத்தனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் டக்குனு எக்ஸிபிஷனை குத்த வரவும் அவன் அதுல இருந்து தப்பிச்சுட்டு திருப்பி எகிரி போய் அவனை அடிக்க, அதை அவனால தடுக்க முடியாம பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஹீரோடைய மாமா அதை பார்த்துட்டு அவன் கிட்ட வந்து, டே உனக்கு என்னடா ஆயிடுச்சு, எழுந்தர்றான்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணீங்க, நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் உக்காந்துக்கிட்டு அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. டே குயின் ஃபேமிலியை சேர்ந்தவனுங்களே, உங்களுக்கு எவனா ஒருத்தனுக்கு தைரியம் இருந்தா என்ன தோக்கடிச்சு பாருங்கடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. குயின்ஷான் மட்டும்தான் பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவல்ல அடைஞ்சிருந்தான். ஆனா இவனையே அவன் தோக்கடிச்சுட்டானே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கிள் குயின், உங்களுடைய குயின் ஃபேமிலி தொடர்ந்து 4 தடவை தோத்துட்டாங்க. இன்னும் ஒரு கேம் மட்டும் நீங்க தோத்துட்டீங்கன்னா உங்களுடைய இண்டஸ்ட்ரி மொத்தத்தையும் நீங்க விட்டுட்டு போயாகணும். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஒன்னு அவர் கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா, அடுத்த மேட்ச்ல நானே போட்டி போடுறேன்னு ஹீரோயின் சொல்லவும், இல்ல நீ தாவோயிசத்தை அடைஞ்சிருந்தாலும் ஒன்னால அவன் கூட சண்டை போட முடியாது. அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ பயங்கரமா கத்து வச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏத்தாலும் நீ இல்ல, அவன் கூட ஒன்னால சண்டை போட முடியாது. அது மட்டும் இல்லாம யக்ஷு இன்னும் இந்த இடத்துக்கு வரவே இல்லை, அவனால மட்டும் தானே அவரு சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கூப்பிடறத கேட்டு அவரு திரும்பி பார்க்கவும், என்னை மன்னிச்சிருங்க, நேத்து ரொம்ப நேரமா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அதான் டயர்ல கொஞ்சமா தூங்கிட்டேன். இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் ஒன்னும் லேட்டா வந்த மாதிரி தெரியல, நான் சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு, உன்னை யாரா இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க? உன்னை வேற ஹவுஸ்லயே தானே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க சொன்ன, நீ ஏன்டா இந்த இடத்துக்கு வந்தேன்னு ஹீரோடைய மாமா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதையெல்லாம் கண்டுக்காம வந்து அங்க நிக்கவும், யக்ஷு சென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமானவங்க, அவங்க கூட உங்களால சண்டை போட முடியாது, அது ரொம்ப ஆபத்து. நீங்க ஏன் எப்பயும் என்ன இந்த அளவுக்கு உங்ககிட்ட கெஞ்ச வைக்கிறீங்க, நான் சொல்றத கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஏய் யக்ஷு உஷா, நீ வந்துட்டியாடா? சாவுக்கு பயந்துகிட்டு எங்கன்னா ஓடி போயிருப்பேன்னு நினைச்சேன், பார்த்தா நீ இந்த இடத்துக்கு வந்துட்டியே, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா அப்படின்னு யக்ஷன் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு தாண்டா எனக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி நான் லியான் சிட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆக போறேன். அதனால நான் எப்படிடா
இந்த இடத்துக்கு வராம இருப்பேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா சரிடா, ஒன்னால இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உயிரோட திரும்பி போக முடியாதுடா நான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டு, யக்ஷு நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேளுங்க, உங்களுடைய சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நீங்க ஒன்னும் அவனுக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா தயாராகிக்கிட்டு இருந்தேன்னு ஹீரோ சொல்லவும், யக்ஷு என்னடா இன்னும் அங்கேயே நின்னுகிட்டு என்னவோ புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன அதுக்குள்ளார சாவறதுக்கு உனக்கு பயமா இருக்காடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்க பாக்ஸ் அந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு வரவும், யக்ஷு இதை நான் உனக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறேன்டான்னு சொல்லிட்டு அதை குத்தவும் ஹீரோயின் பயப்பட ஆரம்பிக்கவும், ஹீரோ அவனுடைய காலை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை தடுத்துட்டு, இன்னைக்கு யாரு சாவ போறாங்கன்றது இன்னும் முடிவாகலடா, யாரு சாவ போறாங்கன்றத நீ வெயிட் பண்ணி பாருடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. யக்ஷு உஷா இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்க, சீக்கிரமா வெளியில வாடான்னு அவனுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. என்னவோ அவர்கிட்ட வரவும் டக்குன்னு அதை அவர் தள்ளி விட்டுறாரு. திருப்பி அது அவன் கைக்கு போவும் அங்கிள் குயின் யக்ஷு உஷா போட்டி நடக்கிற இடத்துக்குள்ளார வந்துட்டான். இதுக்கப்புறம் வாய்வோ சாவோ அவனால போட்டியில இருந்து திருப்பி வெளியில எல்லாம் போக முடியாது. நீங்க அவனை வெளியில வர வச்சு லின் சிட்டியோடைய ரூல்ஸை மீற போறீங்களான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு குயின் பெங் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு சீக்கிரமா அந்த யக்ஷு உஷா சாவறானோ அவ்வளவு சீக்கிரமா குயின் குயின்மும் எனக்கு தான் சொந்தம். யக்ஷு உஷா நான் சொல்றத கேளுடா, யக்ஷுஷன் பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவல் அடைஞ்சிட்டான், உன்னால இதை செய்ய முடியாது, சீக்கிரமா நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்கோ. குயின் ஃபேமிலி தோல்வியை பத்தி ஒன்னும் வருத்தப்பட போறது இல்ல, உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்றது உனக்கே தெரியும் இல்லன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. இந்த உடம்போடைய ஒரிஜினல் ஓனர் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ கெட்ட விஷயங்களை பண்ணியிருக்கான், ஆனா எதிர்பார்க்காத விதமா மாமா என் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, இந்த மொத்த லியான் சிட்டிக்கும் நான் யாருன்றத நிரூபிக்கிறேன், யக்ஷு உஷா ஒன்னுத்துக்கும் லாகி இல்லாதவன்றத நான் இன்னைக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. யக்ஷுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. பிரதர் யக்ஷு என்ன மன்னிச்சிடுறா, நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன், யக்ஷு உஷா அவங்க கூட சாவுக்காக சண்டை போடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க. அப்பா நீங்க உங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க, இதுக்கு முன்னாடி யக்ஷு உஷாவா நம்ம யாருமே கண்டுக்கவே இல்லை, எனக்கு நம்பிக்கை இருக்கு யக்ஷு உஷா கண்டிப்பா உயிரோட வருவாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷுஷன் நீ அனுப்பின ஷென்லி ஷென் அவனுங்களால கூட என்ன கொல்ல முடியல, அந்த விஷயத்த கேட்டு நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருப்பியடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னால ஷென்லி அப்புறம் ஷென்னை கொல்ல முடிஞ்சிருக்குன்னா உனக்குள்ளார இன்னும் ஏதோ சக்தி எல்லாம் மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் போல தெரியுது, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப, இன்னைக்கு உன்னுடைய கதையை நான் இங்க முடிச்சு காட்டுறேன், என்னுடைய சக்தி என்னன்றத நீக்கி பார்க்க போற, உன்ன மாதிரி ஒரு 6th லெவல்ல இருக்கிற குப்பை கூட சண்டை போடுறதுலாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லடான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவங்க கிட்ட வரவும் அவனுடைய ஆக்ஸ் அனுப்பவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு டக்குன்னு வந்து அவன் அடிக்கவும் அவனோட ஆக்ஸை யூஸ் பண்ணி தடுத்துறான். திருப்பி எகிரி ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறான். திருப்பி அவன் ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடவும், டே யக்ஷு ஒன்னால ஓடிக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியுமான்னு அவன் சொல்றத கேட்டு ஹீரோ கொஞ்சம் கடுப்பாயிட்டு, என்னுடைய திறமை இப்ப என்னன்றத பாருன்னு சொல்லிட்டு அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. அப்படின்னா நீ என் கூட இப்ப சண்டை மட்டும்தான் போடணும்னு விரும்புறியான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பவர்ல இருந்து சோட வர வச்சுக்கிட்டு வேகமா அவன் சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அவனை குத்த வரவும் அந்த இடத்துல இருந்து அவன் தப்பிச்சு போவ பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. இவன் பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவல்ல தான் இருக்கான், இவன் கண்டிப்பா எனக்கான ஆப்போனன்ட்டே இல்ல, என்னுடைய மொத்த சக்தியும் இவனுங்களுக்கு முன்னாடி காட்டக்கூடாது, இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா நீங்க அதை பாத்தீங்களா, யக்ஷு உஷாவுடைய சக்தி ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம தான் அவரை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம், எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப பிளட் எசன்ஸ் ரிலீமோட 7th லெவலோட பீக்ல இருப்பாரு, எனக்கு தெரிஞ்சு இவர் இன்னும் சில சக்திகளை உள்ளாரே மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிக்கவும் ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமா வந்துருது. யக்ஷு பெங்க அதை பார்த்துட்டு, டே இங்க ஒக்கலை போய் என்னோட ஒண்ணிக்கிட்டு இருக்க, டே யக்ஷு சென் டைமை வீணாக்கிக்கிட்டு இருக்காதரா, சீக்கிரமா உன்னுடைய பெரிய மூவை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன யக்ஷு சென்னால பெரிய சக்தியை கூட யூஸ் பண்ண முடியுமா, யக்ஷு உஷா இது உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வரப்போகுது, என்ன மன்னிச்சிரு பிரதர் யக்ஷு, நான் உனக்கு இதை பத்தி எப்படி புரிய வைக்க போறேன்னு தெரியலையேன்னு ஹீரோவோட மாமா புலம்பிக்கிட்டு இருக்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாவே உன்னுடைய கதையை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஆக்ஸை கீழே அடிக்கவும் அந்த இடத்துல பவர் சுத்தி வந்துகிட்டு இருக்க. அவன் காத்துல தானா பறக்க ஆரம்பிச்சு அவனை சுத்தி பவர் வந்துகிட்டு இருந்து அந்த ஆக்ஸ் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டு டக்குன்னு ஓடி வந்து சைட்ல இருக்கிற தூண்டுகளை வெட்டவும் அது எல்லாம் 2 துண்டா ஆவ பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அந்த பவர் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்க. இது நல்லதுக்கே இல்ல, யக்ஷுஷன் இவ்வளவு நேரம் அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான், அவன் இப்ப பிளட் எசன்ஸ் ரிலீமோட 8th
லெவல்ல இருக்கான்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிட்டு இருக்க, யக்ஷ உஷா உங்களுடைய தோல்வியை ஒத்துக்குங்க, நீங்க அவனுக்கு சரியான ஆப்போனன்ட் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, சாவறதுக்கு தயாராகிடுடான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஓடி வரவும் ஹீரோ தெரிச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட, அவன் டக்குன்னு அவனுடைய ஆக்ஸை யூஸ் பண்ணி வெட்டவும் ஹீரோ டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். இப்ப வாடா பார்க்கலாம் யாரோடைய சக்தி அதிகமா இருக்குன்ற விஷயம் இப்ப தெரிஞ்சிரும்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஓடி வந்து அவங்களுடைய பவரை வர வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வேகமா வந்து அடிக்க பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. அதை பார்த்துட்டு யக்ஷ உஷான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கீழே முட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு இதுதான்டா உன்னுடைய முடிவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யக்ஷன் கிட்ட இன்னும் பல சக்தியை மறைஞ்சுக்கிட்டு இருக்கும் போல தெரியுது. எனக்கு தெரிஞ்சு யக்ஷன் யக்ஷ உஷாக்கு சரியான ஆப்போனன்ட்டே இல்லடான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த போட்டியோட முடிவு மாறுதா இல்லையான்றத பார்க்கலான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. யக்ஷ உஷா ஜெயிப்பானா தோப்பானான்னு தெரியல, ஆனா அவன் நம்மளுடைய லியான் சிட்டிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா இங்க நடக்குது, இந்த போட்டியில யாரு தான் ஜெயிச்சாங்க யாரு தான் தோத்தாங்கன்றத தெரியலன்னு சைட்ல இருக்கிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா யக்ஷனுக்கு என்னவோ ஆகாரமுச்சு கீழே விழுவும் அவனுடைய வாயில இருந்து ரத்தம் வெளியில வந்துருது. நான் அவன் அடிச்சனே, ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை, இன்னும் நல்லா தானே இருக்கான், அவனை இன்னும் கொஞ்சம் அடிச்சா போதும், அவன் கண்டிப்பா இதெல்லாம் தோத்து போயிடுவான் அப்படின்னு ஹீரோவா பார்த்து கொஞ்சம் கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ எழுந்துட்டு டே எக்ஸூஷன் நீ உன்னுடைய சக்தியை ரொம்ப நிலவே மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனா என்ன தோக்கடிக்கணும்னா இதெல்லாம் பத்தவே பத்தாது, நீ இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணணும், உன்னுடைய ஸ்பிரிட் பவரை நீ கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க பாத்தீங்களா யக்ஷ உஷா அவரை அடிச்சுட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோடைய மாமா சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு அந்த வானத்துக்கும் கண்ணு இருக்கு, யக்ஷ உஷா ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. யக்ஷ உஷா இன்னும் எவ்வளவுதான் பவரை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல, யக்ஷனால கூட அவனுடைய ஆப்போனன்ட்டா நிக்க முடியலையான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அங்க பாத்தியா யக்ஷ உஷாவுடைய சக்தி அதிகரிச்சிருக்கும் போல தெரியுது. யக்ஷனுடைய கல்டிவேஷன் பேச விட யக்ஷ உஷாவுடைய சக்தி அதிகமா இருக்குடான்னு ப்ளூ ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. யக்ஷ உஷா மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சாருன்னா லியான் சிட்டில இந்த வருஷத்தோடைய ஸ்ட்ராங்கான யங் மாஸ்டரா ஆயிடுவாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. யக்ஷ உஷா நீ என்ன உங்க ஊரோடைய ஸ்ட்ராங்கான யங் மாஸ்டர் ஆகலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அதுக்கு நான் விட்டாதானடா நீ ஆவ, என்னுடைய உண்மையான சக்தி என்னன்றதை இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அவனுடைய வாயில இருந்து நெருப்ப வர வச்சு அந்த ஆக்ஸுக்கு அனுப்பிட்டு அதை தூக்கி மேல போடவும் அது வேற மாதிரி ஒரு பவரை வர வச்சுக்கிட்டு அவன் கிட்ட வர அந்த பவரை எல்லாத்தையும் டக்குன்னு அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அவனுடைய உடம்புல இருந்து பெருசா ஸ்பிரிட் பவரை வெளியில வர வைக்கிறான். ரெண்டு பேரும் வாய பொழந்துகிட்டு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் அந்த ஸ்பிரிட் பாடிக்கு பவர் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருந்து டக்குன்னு ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து நகர்ந்து தப்பிச்சிடறான், திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சிடறான். பார்த்தா அந்த பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ ஹீரோ அதுல இருந்தும் தப்பிச்சிடறான். நீ இது வரைக்கும் உன்னுடைய ரெண்டு மூவை யூஸ் பண்ணிட்ட, இப்ப என்னுடைய டர்னுடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் டக்குன்னு அந்த ஸ்பிரிட் பாடி அனுப்பி ஹீரோவை அடிக்க வரவும் ஹீரோ அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு அவனுடைய சோடை யூஸ் பண்ணி டக்குன்னு அவனை விட்டுட்டு ஹீரோ பின்னாடி பக்கமா போவோம் அவனுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போயிடுது. ஹீரோ திருப்பி மேல எகிரி வந்து அந்த இடத்துல வேக வேகமா ஓடி வர அவனுடைய கையை அனுப்பி ஹீரோவை பிடிக்க ட்ரை பண்ண ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு மேல போய் அவனுடைய கண்ணுல பவரை வர வச்சுக்கிட்டு அவனுடைய கத்திலையும் பவரை வர வச்சுக்கிட்டு வேகமா அவனுடைய ஸ்பிரிட் பாடி பக்கமா வந்து குத்தமும் அந்த இடம் ஃபுல்லா பவர் தெரிச்சுக்கிட்டு போய் அந்த உடம்பு வெடிஞ்சு செதறிடுது. ஹீரோ கத்திய காட்டிக்கிட்டு சீனா நின்னுகிட்டு இருக்க, அவனுடைய உடம்புல ரத்தம் ஒழிவுகிட்டே இருக்க. இப்ப வாடா பாக்கலாம்னு சொல்லவும் ஹீரோ டக்குன்னு வந்து அவனை உதைக்க அவன் பறந்து வந்து அந்த டெத் பாக்ஸ்ல விழுந்துடுறான். உன்ன மாதிரி ஒரு வேஸ்டான ஆளுகிட்ட நான் தோக்க விரும்பலன்னு அவன் சொல்லிக்கிட்டே அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். இவன் எப்படா யக்ஷனை ஒரே உதையில உதைச்சு கீழே விழ வச்சுட்டான். யக்ஷ ஃபேமிலி இந்த போட்டியில தோத்துருச்சுரா. லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கப்புறம் எங்களுக்கு தான்டா சொந்தம். என்னுடைய மனைவியை பத்தி இதுக்கப்புறம் நீ நினைச்சு கூட பார்க்காதரா. இந்த போட்டியில குவின் ஃபேமிலி தான் ஜெயிச்சிச்சின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த போட்டியில யக்ஷ உஷா தான் ஜெயிச்சாருன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். யக்ஷ உஷா நீங்க ரொம்ப அற்புதமா பண்ணீங்க, அப்பா பாத்தீங்களா யக்ஷ உஷா ஜெயிச்சிட்டாருன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ரொம்ப அற்புதமா பண்ணடா, இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னுடைய பவர் எல்லாத்தையும் ஏன்டா என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா சரி விடு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டே யக்ஷ உஷா அங்கே நில்றான்னு அவன் சொல்லவும் ஹீரோ நின்னுட்டு என்னன்னு கேக்குறான். திருப்பி என்னுடைய யக்ஷ ஃபேமிலி கூட சண்டை போடுறான்னு அவன் சொல்லவும் திருப்பி சண்டை போடணுமா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா, சாரி உங்க கூட எனக்கு சண்டை போடுறதுக்குலாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, இத பத்தி வேற என்ன ஒரு நாள் பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும் எனக்கு தெரிஞ்சு யக்ஷு குயிங் பேங் கண்டிப்பா இவ்வளவு நேரத்துக்கு கடுப்பாய் இருப்பான். அவனுங்க எனக்கு எந்த ஒரு டெல்ஸுமே கொடுக்கல, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுங்க இன்னும் நல்லா கடுப்பா விட்டுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷ உஷா உனக்கு தைரியம் இருந்தா யக்ஷ சென்னு கூட சண்டை போட்டு பாருடா, ஒருவேளை நீ மட்டும் தோத்து போயிட்டனா எங்க யக்ஷ ஃபேமிலி
லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட்டை நாங்களே எடுத்துக்குவோம்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டே எக்ஸு கிங் பேங், நீ வாய மூடுடா. எக்ஸிஷன் ஏற்கனவே பிளட் எசன்ஸ் ரிலீமோட 9th லெவல்ல இருக்கான். நீ என்னடானா எக்ஸிஷன் எக்ஸு உசாவோட சண்டை போட சொல்லிக்கிட்டு இருக்க. இதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஒரு வீக்கான ஆளு கிட்ட போயிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு மோதிரத்தா, 2 பேருக்கும் வித்தியாசம் இல்லையாடான்னு ஹீரோடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கிள் குயின், நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறதும் ஒத்துக்காம போறதும் எக்ஸு உசாவோடைய கையில தான் இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு அவன் சொல்லவும், எக்ஸு உசா, நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நீங்க உங்களுடைய திறமையை ஏற்கனவே அவன்கிட்ட நிரூபிச்சிட்டீங்க. திருப்பி அவனுக்கு கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ கிட்ட வந்து, எக்ஸு உசா, என்ன எப்பயும் ஒய்ஃபுக்கு பின்னாடியே மறைஞ்சுக்கிட்டு இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ ஒரு வேஸ்டடா. அவ பின்னாடி சுத்துறதுக்கு தான்டா நீ லாக்கி. நீ உன்னுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு எக்ஸிஷனை தோக்கடிச்சிட்டா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடான்னு அவன் சொல்லவும், அவனுங்க 2 பேரும் சிரிக்க ஆரம்பிச்சானுங்க. நான் நினைச்ச மாதிரி அவன் கோவப்பட ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்து, ஓகே எக்ஸு குயின் பையன், நான் இந்த சண்டைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். எக்ஸு உசா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை அவன் முட்டாளாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ஏன் ஏமாந்து போறீங்கன்னு ஹீரோயின் சொல்ல, யாராலையும் என்ன முட்டாளாக்க முடியாது. அவன் சொல்றதெல்லாம் உண்மைதானே. நான் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த மருமகனாவே இருந்தாலும் என்ன எல்லாரும் கீழ்த்தனமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லவும், இல்ல நில்லுங்க எக்ஸு உசா, நான் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணவும், எல்லாரும் நான் இப்ப சொல்ல போற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. என்னுடைய பேரு எக்ஸு உசா. இதுக்கப்புறம் இந்த இடத்த நான் தான் பாத்துக்க போறேன். நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றத உங்களுக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவர் அனுப்பிக்கிட்டு இருக்க, எக்ஸு உசா வேணான்னு ஹீரோயின் ஃபீல் பண்றா. இதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகுன்னு அவன் சொல்லவும், எக்ஸு கிங் பாய், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் அவன்கிட்ட சொல்லி ஆகணும். இந்த போட்டியில நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா லியான் சிட்டில இருக்கிற வெஸ்டர்ன் மார்க்கெட்டையும் கூடவே இன்னொரு 1000 டெல்ஸையும் நீ எனக்கு கொடுத்தாகணும்னு ஹீரோ சொல்ல, அவன் சிரிச்சிட்டு, கியூன் ஃபேமிலியோட மருமகன் என்னடா இந்த அளவு பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த மாதிரி போட்டி நடக்கிறப்ப பெட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவங்கிட்ட காசே இல்ல போல இருக்கு. சரி 1000 டெல்ஸ் தானே, சரி நான் கொடுக்குறேன்டா, நீ அதுக்கு முதல்ல ஜெயிக்கணும். எக்ஸிஷன் ஞாபகம் வச்சுக்கோ, நீ உன்னுடைய பவர் ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்காத, போயிட்டு அவனை ஒரே அடியிலே சாவடிச்சுட்டு வாடான்னு அவன் சொல்லவும், எக்ஸு உசா ஏற்கனவே எங்களை ட்ரிக் பண்ணி ஏமாத்தி எங்ககிட்ட இருந்து 20,000 டேல்ஸை பிடுங்கி இருக்கான். அதுக்காகவே நான் அவனை சாவடிக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப, எக்ஸு உசா, நீ சாவறதுக்கு தயாரா இருக்கியாடா? பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும், சீக்கிரமா எங்க வாடான்னு ஹீரோ சொல்லவும், என்னுடைய தண்டை டைகர் கிளவோடைய சக்தி என்னன்றத இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, அவனை சுத்தி பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மேல அனுப்பவும், அது டக்குன்னு என்னவோ ஒரு கிளவுஸ் மாதிரி மாறி அவனுடைய கையில வந்து உக்காந்துக்குது. பார்த்தா அதோட எஃபெக்ட்ல பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. என்னுடைய திறமை என்னன்றத இப்ப பாருடான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போகுது. தண்டை டைகர் கிளேவோடைய சக்தி இப்ப என்னன்றத நீ பாருடான்னு சொல்லிட்டு மேல எகுறவும், அவனை சுத்தி என்னவோ பவர் வந்துகிட்டு இருக்க. எக்ஸிஷன் உண்மையிலே பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்ல இருக்கான் போல தெரியுது. என்னால ரொம்ப நேரத்துக்கு இப்படி எல்லாம் இருக்க முடியாது, நான் உன்னுடைய கதையை முடிச்சவனுன்னு சொல்லிட்டு டிராகனை வர வச்சுக்கிட்டு ஹீரோ வேகமா வர, அவனும் ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்க, எக்ஸு உசான்னு ஹீரோயின் கத்த, 2 பேரும் மோதனதுல பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல இருந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோடைய கதை முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, எக்ஸு ஃபேமிலி எக்ஸிஷன் கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரெஷரை கொடுப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதை யூஸ் பண்ணி இரும்ப கூட அசால்ட்டா வெட்ட முடியுமேடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, எக்ஸிஷன் வந்ததுமே அவருடைய பெரிய மூவை யூஸ் பண்ணி அவனுடைய கதையை முடிச்சிட்டாரு போல தெரியுது. இந்த போட்டியில யாரு ஜெயிச்சிருப்பாங்கன்னு தெரியலையான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நின்னுகிட்டு அந்த போட்டியே பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவனுடைய கிளவுஸ் உடைஞ்சு விழவும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, நான் இதுக்கு முன்னாடி பல பேரை ஒரே அடியில சாச்சிருக்கான், ஆனா நீ என்னையே அடிச்சிட்டியா? இவன் என்ன ஒரே அடியிலே சாச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் பிளாட் ஆயிடுறான். என்ன மன்னிச்சறா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நானும் பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்கில் தாண்டா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அப்ப அங்க பாத்தீங்களா எக்ஸு ஜெயிச்சிட்டாருன்னு ஹீரோயின் சொல்ல, பின்னாடி இருக்கிறவனுங்க எக்ஸுன்னு சொல்லிட்டு ஜாலியா குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் கடுப்பாகி அந்த டேபிள உடைச்சிட்டு அவன்கிட்ட வந்து, இதுக்கு வாய்ப்பே இல்ல, இவன் எப்படா இதை செஞ்சான்? எக்ஸிஷன் தானே இந்த போட்டியோடைய வின்னர் ஆகணும், இவன்கிட்ட எல்லாம் போய் இவன் தோத்து போயிட்டானே, என்னால இதை ஏத்துக்கவே முடியலன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி அதெல்லாம் விடுங்க, என்னுடைய 1000 டேல்ஸ கொடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், யாரா அவன், சீக்கிரமா அந்த காசை எடுத்துக்கிட்டு வந்து இவன்கிட்ட குடுடான்னு சொல்லவும், எவனோ ஒருத்தன் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு 1000 டேல்ஸை எப்படா கொடுக்குதுன்னு அவனுக்கு உள்ளாரே சொல்லிட்டு இருக்க, கையேறா, இதுக்கப்புறம் இது எனக்கு தான்டா சொந்தம், இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஐயோ யங் மாஸ்டர்
மாஸ்டர் என்ன இப்படி ஆயிடுச்சு நம்மளுடைய நிலைமை. பரவாயில்ல விடு, வெறும் 1000 டேல்ஸ் தானே, அது ஒண்ணு எனக்கு அதிகமானதெல்லாம் இல்ல. அது எல்லாத்தையும் நான் சீக்கிரமாவே சம்பாதிச்சுக்குவேன். அதை பத்தி எல்லாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. நீ காசு வாங்குறதுக்காக இந்த மாதிரி சீட் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்ல அதுக்கு நான் என்ன பண்றது, நீ சரியான முட்டாளா இருக்கடா, ஏன் என்ன போய் திட்டிக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், டேய் உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா வாடா ஒண்டிக்கு ஒண்டி மோதி பார்த்தரலாம், யாரு பெரிய ஆளுன்னு அப்ப தெரியும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யக்ஷு குங்பாய், நீ சொன்ன ரூல்ஸ் படியே நானும் வரேன்டா. போன வருஷம் நடந்த லியான் சிட்டி காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தவங்க இந்த தடவை இந்த வருஷத்தோடைய காம்படிஷன்ல கலந்துக்க முடியாது. அந்த விஷயத்த பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்பயே நீ ரூல்ஸை மீறிக்கிட்டு அவன் கூட சண்டை போடணும்னு நினைச்சனா வாடா நீ நானும் சண்டை போட்டு பார்க்கலான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் பயப்பட ஆரம்பிச்சுட்டு குவீன்ஸ் ஆகும், நீங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீங்க ஏன் கோவப்படுறீங்க, லியான் சிட்டில இருக்கிற நான் இன்னேட்டர் ரிலீம் மாஸ்டர், நீங்க நான் எப்படி உங்க கூட போய் சண்டை போட முடியும் தெரியுதுல்ல, அப்படின்னா இங்க இருந்து கிளம்புறது தாண்டா உனக்கு நல்லதுன்னு அவரு சொல்லவும் அவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு, இவனுங்களா நான் சும்மாவே விட மாட்டேன் யக்ஷூசா, நான் எதனா ஒரு வழியில வந்து உன்னை சாவடிக்காம விட மாட்டான்டான்னு சொல்லிக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ. பின்னாடியே அவனுங்களுடைய ஆளையும் தூக்கிக்கிட்டு போவ. எல்லாரும் நின்னுகிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யக்ஷூசா போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள். நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, என்னுடைய மருமகன் போயிட்டு எப்படி வேஸ்ட் ஆவான், அவனுடைய திறமையை இப்ப எல்லாரும் பாத்தீங்க இல்லன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா இதுக்கு முன்னாடி நான் பெரிய தப்பு எல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் இப்ப திருத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என்ன நம்புங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மாப்பிள்ள போட்டியில ஜெயிச்சு நீங்க தான் திருப்பி வெஸ்டர்ன் மார்க்கெட்டை வாங்கி கொடுத்தீங்க, அதை நீங்களே இதுக்கப்புறம் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும், யக்ஷ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் நீங்க டேமேஜ் பண்ணிட்டீங்க, அதனால எனக்கு வேற வழியே தெரியல, அதனால யக்ஷ ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் வித்துட்டு உங்களுக்கு 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை வாங்கி கொடுக்கறேன், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல, என்ன இன்னும் சில்வர் டேல்ஸ் எல்லாம் இருக்கா, உண்மையிலே இது ஒரு நல்ல செய்தி தான் மாமான்னு சொல்லிட்டு 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வர் கிடைச்சா என்னால நான் இன்னேட்டர் ரிலீமை கூட அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படியே இன்னேட்டர் ரிலீமையும் என்னால அடைய முடியும்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்க. யக்ஷூசான் யாரோ கூப்பிடுற சவுண்டு கேட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே குவிங்சி வான்னு சொல்றா. கிங்மு எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் யக்ஷூசா கூட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்கு நீ தான் கொஞ்சம் அனுமதி கொடுக்கணும்னு அவ சொல்ல, சரின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க. லின் குவிங்சியான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. யக்ஷூசா குவிங்சி கிட்ட மன்னிப்பு கேள்றான், நான் உனக்கு சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன்னு ஹீரோவுடைய மாமா சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்க. தனியா பேசணுமாமே கிங்மு, இத பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லையான்னு ஹீரோயினோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் அவரு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. என்ன விஷயம், என்னவோ தனியா பேசணும்னு சொன்னியாமே, பேச மாட்டியா, இப்படியே அமைதியா தான் இருக்க போறியான்னு ஹீரோ கேட்க, அவ வந்து ஹீரோ பக்கத்துல நின்னுகிட்டு என்ன பார்த்தா எப்படி இருக்கு, நான் ரொம்ப அழகா இருக்கனா, என்ன தொடணும் நீ விரும்புறியாடான்னு கேட்க, குவிங்சி திருப்பி இந்த மாதிரி வேலையெல்லாம் காட்டி என்ன மாட்டி விடலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ பண்றது எதுவுமே இதுக்கப்புறம் வேலை செய்யாது, அன்னைக்கு நைட்டு நீ தான் என்ன ரூமுக்குள்ளார இழுத்துக்கிட்டு போன, ஆனா கடைசியில நீ என்னைய மாட்டி விட்டுட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் சொல்றத யாரு நம்ப போறாங்க, எல்லாரும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு நான் தான் வேணும்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. கடவுளே நீ என்ன திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னுடைய கண்ணை என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க, என்ன என்னுடைய மூட மாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா, என்னை ஏன் இப்படி எல்லாம் கோவப்படுத்துறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய் நீ நம்பனா நம்பாட்டி போ, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா நான் பயங்கரமா கத்திருவேன், அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்து போயிட்டு அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. பிளட் எசன்ஸ் ரிலீமோட பீக்ல இருக்கிற எக்ஸிஷனையே நான் ஈஸியா தோக்கடிச்சிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் உனக்கு எங்க இருந்து இந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு, நீ என்னைய பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா, என்ன நீ ரொம்ப கடுப்பேத்திக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்ல, அவ என்னவோ சொல்ல வருவோம் ஹீரோ டக்குன்னு அவளை கீழே தள்ளி விட்டாராம். இதுதான் உனக்கான கடைசி வார்னிங், நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்பயும் நடந்துக்கவே கூடாது, திருப்பி இந்த மாதிரி என் கூட விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா இவன் இதுக்கு முன்னாடி இருந்த யக்ஷூசா மாதிரி இல்லையே நான் அவ சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோமான் ஜாலியா அந்த இடத்துல நடந்துகிட்டு சைட்ல இருந்த பிள்ளை பெரிச்சு வயல போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டு போறான். யக்ஷூசா என்ன நடந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி நீ எனக்கு தான்டான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனை கட் பண்ணா வேற ஏதோ ஒரு இடத்த காட்டுறானுங்க. ஹீரோ அந்த இடத்துல
இடத்துல நடந்துகிட்டே இப்பதான் குயின்சிய வேற பார்த்துட்டு வந்தோம். மேரேஜ் ஆன ஒருத்தனை திருப்பி அவ மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே. ஆனா இந்த பாடியோடைய ஒரிஜினல் ஓனர் ஒரு வேஸ்ட்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. லியான் சிட்டில தெருவுல சும்மா சுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி குயின்சிக்கு போயிட்டு இவனை பிடிச்சிருக்கும்? இந்த விஷயம் தான் என்ன ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்குன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. யக்ஷு ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன், நீங்க தான் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டீங்களாமேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு இருக்க. பிரதர் யூஃபேங் நீங்களான்னு ஹீரோ சொல்றோம். ஆமா நான் தான், நீங்க தான் இன்னைக்கான போட்டியில ஜெயிச்சிட்டீங்களாமே, அதை நம்ம செலிப்ரேட் பண்றது இல்லையான வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்ல. செலிப்ரேஷனா? இன்னைக்கு இம்பீரியல் பேலஸ்ல ஒரு ஈவெண்ட் நடக்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம டான்ஸ் ஆடுறதுக்கு பொண்ணுங்க எல்லாம் வராங்களாம், அதனால நம்ம அந்த இடத்துக்கு தான் பொண்ணுன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிட்டு ஹீரோ இழுத்துக்கிட்டு போவ. பிரதர் யூஃபேங் நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்க, என்னுடைய மாமா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் ஹீரோவை அந்த ஈவெண்ட் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அங்க கொஞ்சம் பாருன்னு சொல்லவும் அந்த இடத்துல பொண்ணுங்க எல்லாம் நின்னுகிட்டு சீனா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி லியான் சிட்டில நடந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஆக்ஷு என் கூட நீங்க குடிக்க விரும்புறீங்களா? இங்க பாத்தீங்களா இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு, இந்த இடத்துல எவ்வளவு அழகான பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க, எவ்வளவு அற்புதமான சாப்பாடு எல்லாம் இருக்கு, இந்த இடத்த தான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ஆக்ஷு இதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருந்தது இல்லையா, எப்பயும் நீங்க முத்தம் கொடுத்துக்கிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு தானே இருப்பீங்க, இப்ப என்ன ஆச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லவும் அந்த பொண்ணுடைய மூஞ்ச பார்த்துட்டு ஐயோ என்னுடைய டேஸ்ட் என்ன அந்த அளவுக்கு மோசமாவா இருந்துச்சு, சரி அதெல்லாம் மறந்துட்டு நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த லெக் பீஸை சாப்பிட்டுட்டு பிரதர் யூஃபேங் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் இங்க வரது மட்டும் என்னுடைய மாமாவுக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்ன சும்மா விட மாட்டாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதுவை உடைச்சுக்கிட்டு யக்ஷுடி இங்கதான் உக்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோவுடைய மாமா கடுப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ மாமா வந்துட்டாரு. அவர் உள்ளார வரவும் அந்த இடத்துல இருந்த பொண்ணுங்க எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. மாமா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சாப்பிடறதுக்காக தான் வந்தேன், என்ன நம்புங்கன்னு ஹீரோ சொல்லவும் என்ன நான் உன்னை நம்பணுமான்னு ஹீரோவுடைய மாமா கேட்க ஆமான்னு ஹீரோ சொல்லவும் நீ எப்படிப்பட்ட ஆளுன்றது எனக்கு தெரியாதாடான்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்கவும் ஹீரோ கரகரகரன்னு சுத்திக்கிட்டு இருந்து பறந்து போயிட்டு கீழே விழுந்துடுறான். ஐயோ யக்ஷுசாவுடைய மாமா இந்த அளவுக்கு கோவக்காரா இருப்பான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்க. மாமா நீங்க பார்த்ததை வச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல வரத கேளுங்கன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பயப்படியே இருப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, இன்னைக்கு நான் உன்னை அடிச்சு தொய்க்காம விட மாட்டேன்டா, உனக்கு நான் 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை கொடுக்குறேன்னு சொன்ன விஷயத்த இதோட நீ மறந்துரு, அது உனக்கு கிடைக்காதுன்னு ஹீரோவுடைய மாமா சொல்ல ஒன்னால தாண்டா என்னுடைய பணம் போச்சுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டு இருக்க. நான் என்னடா பண்ணன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா ஹீரோ வெப்பனுங்க இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு ஐயோ அவனால என்னுடைய மொத்த டேல்ஸ் ஆஃப் சில்வரும் போயிடுச்சு, என்ன நம்பவும் மாட்டாரு அவரு, 20,000 டேல்ஸ் ஆஃப் சில்வரும் எனக்கு இல்லாம போயிடுச்சு, நான் இப்ப என்னுடைய கல்டிவேஷன் பவரை எப்படி அதிகரிக்க போறேன்னு தெரியலையே, நான் இப்ப என்ன பண்றதுன்னு ஹீரோ புலம்பிக்கிட்டே இருந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, நான் தான் இன்னைக்கு 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை யக்ஷி குங்பேங் கிட்ட இருந்து ஜெயிச்சுட்டு வந்தனே, இதை யூஸ் பண்ணி என்னால எசன்ஸ் ரிலிமோட பீக்கையா தொட முடியும், நல்ல வேளை அவருக்கு இந்த 1000 டேல்ஸை பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா இதையும் புடுங்கிக்கிட்டு இருப்பாரு, இதை யூஸ் பண்ணி நான் என்னுடைய கல்டிவேஷன் சக்தியை அதிகரிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அது எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டு பவுலே வெளியில வான்னு சொல்லிட்டு அந்த பவுல வெளியில வர வைக்க அதை சுத்தி பவர் வந்துகிட்டு இருக்க ஹீரோ உக்காந்துகிட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கமோ அந்த டேல்ஸ் எல்லாம் பறந்துகிட்டு போயிட்டு பவரா மாதிரி அந்த டிராகனை சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இந்த மொத்த டேல்ஸ் இது எப்படி ஒன்னாக்க போகுதுன்னு தெரியலையே, இந்த பிளாக் பவுலோடைய சக்தியும் அதிகரிச்சிருக்கும் போல தெரியுது. 1000 டேல்ஸ் ஆஃப் சில்வரை வெறும் 10 டிராப் அஷ்யூர் லிக்விடா மாத்திருச்சு, இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னால இப்ப எத்தனை லெவல் இன்க்ரீஸ் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த டிராகன் ஹீரோக்குள்ளார அந்த பவர் அனுப்பவும் ஹீரோவால வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்க. அவனுடைய கண்ணோடைய கலரும் மாற அவனை சுத்தி பவர் எல்லாம் வந்துகிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் நான் இன்னேட்டட் ரிலிம் உள்ளார வந்துட்டேன். இந்த அசுரா லிக்விடோடைய ஒரு டிராப் யூஸ் பண்ணி என்னால நான் இன்னேட்டட் ரிலிமோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வர முடிஞ்சிருச்சு. மிச்சம் இருக்கிற 9 டிராப்புகளையும் யூஸ் பண்ணா என்னால எத்தனை லெவல் வரைக்கும் போக முடியும்னு தெரியலையேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு ஹீரோ கல்டிவேஷன் பண்ற இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டரா தான் இருப்பான் போல தெரியுது. சில சக்திகளை பயன்படுத்தி அவன் அதுக்குள்ளார நான் இன்னேட்டட் ரிலிம் அடைஞ்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் 6th லெவல் நான் இன்னேட்டட் ரிலிம் வரைக்கும் போவான் நான் நினைக்கிறேன். அங்க பாத்தியா அவனுடைய கல்டிவேஷன் பண்ற பவர் இன்னும் குறையவே இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு ஸ்பீடா அவன் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேர்ல்டு ஃபேமஸான சூச்சி கூட இந்த அளவுக்கு வேகமா பண்ணுவாரான்னு தெரியல
இல்லன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அந்த பவுலுக்கு முன்னாடி நின்னுகிட்டு நான் இன்னேட்டர் ரிலிமோட 6th லெவல் அடைஞ்சிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு டிராப் மிச்சம் இருக்கு, இதை நான் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், இதை அப்புறமா பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பவுலு உள்ளார வச்சு மறைய வச்சிடறான். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பயங்கரமா பசி எடுக்குதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு யக்ஷுசா உங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்குது சரிதானே, அதனாலதான் நான் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், ஆனா இந்த சாப்பாடோடைய டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குமான்றது எனக்கு தெரியலையேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, என்ன சாப்பாடா, என்னுடைய ஒய்ஃப் சமைச்ச சாப்பாடு கண்டிப்பா சூப்பரா தான் இருக்கும்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா வெளியில வாங்க நம்ம பார்க்ல போயிட்டு உக்காந்துக்கிட்டு டின்னர் சாப்பிடலாம்னு ஹீரோயின் சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சாப்பாடு பாக்ஸ வாங்கிக்கிட்டு பார்க்குக்கு வந்து உக்காந்துக்கிட்டு பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு ஹீரோயினு கொடுக்க, என்னுடைய ஒய்ஃப் சமைச்ச சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கு, நான் எப்பயும் இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஹீரோ சொல்ல, யக்ஷுசான்னு ஹீரோயினு கூப்பிடவும் என்னன்னு ஹீரோ கேட்க, என்ன விஷயம்னா நாளைக்கு நைட்டு ஷீ ஃபேமிலியோட லிட்டரி கேதரிங் இருக்கு, அதுக்கு நீங்களும் நானும் ஒன்னா போனோன்னு ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன ஒன்னா போணுமான்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷமாவ, உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லைன்னா வேணாம் விடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, எனக்கு வேணும் நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம், கிங்மோ ஒரு வழியா என்ன நீ அக்செப்ட் பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்க, இல்ல நான் இன்னும் அதை சரியா முடிவு பண்ணலன்னு ஹீரோயின் சொல்ல, அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல, அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ மொத்தம் கொடுக்கற மாதிரி வரவும் ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே இப்பயும் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு பாக்ஸ மேல தூக்கவும் ஹீரோவோட மூஞ்சில அடிச்சு ஹீரோ போயிட்டு அந்த தண்ணியில விழுந்துடுறான். ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து ஓடி போய், நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு குடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்ததுக்கு நான் உங்களை மன்னிக்கவே இல்லை, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான் இது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, கிங்மோ நான் சொல்றத நம்பு, உண்மையிலே நான் அந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்காக தான் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சாப்பிடறதுக்காக அந்த இடத்துக்கு தான் போகணுன்ற எந்த ஒரு அவசியம் இல்லையேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, பாத்தியா அப்பாவும் பொண்ணு ஒரே மாதிரியா பண்றாங்க, நான் சொல்ல வர ஒரு விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க, 2 பேரும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்ல சரிதானே அந்த தவளை கிட்ட சொல்லிட்டு இருக்க, அந்த தவளை டக்குன்னு எகிரி தண்ணிக்குள்ளார குதிச்சிருது. சீனை கட் பண்ணா குயிங்பாய கட்டுறாங்க, அந்த யக்ஷுசா சாவணும், அவன் சீக்கிரமா சாவணும்டா, ஷீ ஃபேமிலியோட லிட்டரி கேதரிங் மீட்டிங் நாளைக்கு நைட் இருக்கு, கிங்மோ கண்டிப்பா யக்ஷுசா கூட வருவா, நீ போயிட்டு லின் குயிங்ஸி கிட்ட சொல்லி எதனா ஒரு வழியில கிங்மோவை யக்ஷுசா கிட்ட இருந்து தனியா பிரிச்சு கூட்டிக்கிட்டு வர சொல்லுன்னு குயிங்பிங் சொல்லிக்கிட்டு இருக்க, புரிஞ்சது எங்க மாஸ்டர், அந்த யக்ஷுசாவை நாங்க என்ன பண்ணணும்ன்றத மட்டும் தெளிவா சொல்லுங்கன்னு அவன் சொல்லவும், அந்த யக்ஷுசா தான் ஷென்லி அப்புறம் ஷென்ன சாவடிச்சான், அதனால ஷீ ஃபேமிலியை சேர்ந்தவங்க கண்டிப்பா அவன் மேல கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க, கிங்மோ ஷீ ரெசிடென்சிக்கு தனியா போற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவன் பின்னாடியே வந்துருவான், அதனால 3 எல்டரையும் தயாரா இருக்க சொல்லி அவனை சாவடிக்க சொல்லுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, எஸ் எங்க மாஸ்டர் நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவனுடைய சர்வெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். சீனை கட் பண்ணா பொய்து விடிஞ்சிருது, எல்லாரும் வழி விட்டு நகர்ந்து போங்க, எல்லாரும் என்னுடைய வழி விட்டு நகர்ந்து போங்க, நீ ஹீரோ வேகமா எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்க, யாராம உனக்கு கண்ணு இருக்கா இல்லையாடா, ஒரு ஆளு நடந்து வரது கூட மாடா உன்னுடைய கண்ணுக்கு தெரியலன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த யக்ஷுசாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான், இது நல்லதுக்கே இல்ல, அந்த லின் குயிங்ஸி திருப்பி இந்த மாதிரி ஒரு வேலையை காட்டுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, அவன் பண்ண வேலையால கிங்மோ இப்ப ஷென் ஃபேமிலியோடைய லிட்டில் கேதரிங்க்கு தனியா போக போறான், ஆனா நான் தான் ஷென் அப்புறம் ஷென்லிய சாவடிச்சேன், இந்த விஷயத்த மட்டும் ஷீ ஃபேமிலியை கண்டுபிடிச்சாங்கன்னா கிங்மோ பெரிய ஆபத்துல மாட்டிக்குவா, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு போய் ஆகணும், நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே ஓடி வர, எண்ணத்திலயோ கால் வைக்கவும் அவனுடைய கால் வைக்கிட்டு போவ, அந்த இடத்துல இருந்தவனுடைய பயக்கூடிய உடைச்சு தள்ள, சைட்ல இருந்த பொண்ணையும் தள்ளி விட, அவளுடைய லிப்ஸ்டிக் எங்கேயோ போவ, கடற்கரை அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க, அந்த பையன் எல்லாம் திருப்பி அவனுடைய தலையிலே வந்து விழுது, நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டு வந்தவனையும் இடிச்சு தள்ள பார்த்தா நூடுல்ஸ் போயிட்டு பக்கத்துல இருந்தவனுடைய தலைமையிலே விழுந்துட்டு இருக்கு, அப்படியே ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தொல்லைய கொடுக்க, டே யக்ஷுசா எங்கடா ஓடுற, நாங்க உன்னை சாவடிக்காம விட மாட்டோம்டா, நில்லுடான்னு சொல்லிட்டு பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு ஓடி போயிடும், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க, அப்படியே நைட் ஆகிடுது, ஒரு வழியா ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு, என்ன இந்த இடம் இவ்வளவு அமைதியா இருக்கு, யாருமே இந்த இடத்துலயே இல்லைன்னு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு
திடீர்னு அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேட்கவும் என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க பார்த்தா அந்த இடத்துல வவ்வால் பறந்து போய்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ தப்பா படுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வர வைக்கவும் யாரோ மேல வேகமா வரத்த ஹீரோ பாத்துறான். சைட்ல இருந்து ஒருத்தன் கத்திய போடவும் ஹீரோ டக்குன்னு அவனுடைய சோட யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு வேகமா வந்து அவனை போட்டு தள்ளிடுறான். பார்த்தா வீட்டுக்கு மேல இருந்து இன்னும் பல பேர் வரானுங்க. ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா வந்து அவனுங்க எல்லாரையும் வெட்டி காலி பண்ணிடுறான். இன்னொருத்தன் ஹீரோவை குத்த வர ஹீரோ டக்குன்னு அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனையும் போட்டு தள்ளிடுறான். பார்த்தா திடீர்னு என்னவோ பவர் எல்லாம் ஹீரோ சைடு வந்துகிட்டு இருக்க ஹீரோ அவனுடைய பவரை ஷீல்டு மாதிரி வர வச்சு அதை எல்லாத்தையும் தடுத்துறான். பார்த்தா அந்த பவர் பட்ட எஃபெக்ட்ல சைடுல இருந்தது சுக்குநூறா உடைஞ்சிருது. அந்த இடத்துல ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக 3 பேர் வந்து நின்னுகிட்டு நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ஆனவனை போயிட்டு நம்ம 3 பேரும் ஒன்னா சமாளிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு சென்டர்ல இருக்கவன் சொல்லிக்கிட்டு இருக்க லிட்டர்லி கேதரிங்க்கு கிங்மூவை தனியா போக வச்சுட்டு என்ன போட்டு தள்ளன்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி இருப்பீங்க போல தெரியுதேன்னு ஹீரோ சொல்ல உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா, பரவாயில்ல வீடு சீக்கிரமா உன்னை சாவடிச்சிடறோம்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் ஹீரோ சைடு வேகமா வந்துகிட்டே இருக்க இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த அனிமோட ஃபர்ஸ்ட் சீசனும் முடியுது. அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.